அனைவருக்கும் வணக்கம் தோழர்களுக்கு. ஆ இந்த நிகழ்வுல இன்னைக்கு நானும் உங்களோடு இணைந்து கொள்றதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை நீங்க வந்து கையில் எடுத்திருக்கிறீங்க. ஆ நான் இன்னைக்கு கடந்த சில நாட்களாக தோழர் திருமாவளவன் அவர்களோடு பிரச்சாரத்துல இருந்துகிட்டு இருக்கேன். களத்தில் இருக்கும்பொழுது தான் அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாஜக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை எடுத்து வைப்பதன் வழியாக ஒரு நல்லதொரு சூழல் உருவாகி இருக்கு களத்தில். இப்ப ஒரு இந்த மீட்டிங்காக இடையில நான் வந்து இங்க வந்துட்டேன். பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம தொடர்ச்சியா வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும் பொழுதோ அல்லது தேர்தல் நடக்கும் பொழுதோ இந்த விஷயங்களை செய்யறதுக்காக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம இல்ல எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஆமா. சல்மா தோழர் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் மைக் சரி பண்ணுங்க. இல்ல இன்டர்நெட் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா இருக்கு. பேசுங்க. அதாவது நான் அது நான் கிராமப்புறங்கள்ல இருக்கிறதுனாலயா இருக்கும். அதான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, யாரு வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நம்ம எப்பவுமே தேர்தல் பரப்புரை செய்வோம் இல்லையா? ஆனா இந்த தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்னா, கள நிலவரம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்றதை தவிர்த்து யார் வரக்கூடாது அப்படிங்கறத பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதுதான் மிக மிக மோசமான ஒரு நிலையா நான் பாக்குறேன். யார் கையில் மறுபடியும் இந்த ஆட்சி அதிகாரம் சென்று விடக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாங்க களத்துல பேசிட்டு இருக்கோம். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல்வேறு விதமான ஆட்சிகள் பார்த்தாச்சு, மாற்றங்கள் பார்த்திருக்கோம். எவ்வளவோ மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியா நடந்திருக்கு. சில மோசமான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். மட்டுமே இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கும் தொடர்ச்சியாக அநீதிகள் இழைக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் மறுபடியும் இந்த ஆட்சி வந்து விடக்கூடாது, மக்கள் விரோத ஆட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி, இன்னும் வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். கடைசியில அப்படிதான் நாங்க பேசுறோம். ஆனா அந்த அளவுக்கு கொடூரமாக இந்த நாட்டினுடைய தனித்தன்மையை வந்து சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அது இருக்கு. அதனாலதான் நம்ம வேண்டாம் பாஜக அப்படிங்கிற ஒரு பரப்புரையை முன்வைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் பேச முடியும். கடந்த 12 13 அமர்வுகளாக ஒவ்வொரு முக்கியமான நபர்களும் தோழர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அவங்க எடுத்து பேசியிருக்க கூடும். இது இன்னைக்கு நான் பேச போற இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப துயரம் மிகுந்த ஒரு விஷயங்களா தான் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த நாட்டுல வந்து எந்த அளவிற்கு பெண்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அந்த அநீதி அது மிக கொடூரமான ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கெல்லாம் வன்முறை பெண்களுக்கு எதிராக நடக்கும் போதுதான் நம்ம வந்து அப்பப்போ பார்ப்போம், அதுக்கு எதிரான எதிர்வினைகளை நம்ம ஆற்றுவோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு பெண்கள் மீதான வன்முறை, மன உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்தின் மீதும் இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு பாக்குறோம். குறிப்பா சில நாட்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு புகைப்படம் கிடைச்சது. அந்த புகைப்படம் என்னவாக இருந்ததுன்னா, நம்முடைய ஜனாதிபதி அவர்கள், ஒரு பெண், இந்திய நாட்டினுடைய முதல் பெண்மணி அவங்கதான். அவங்க வந்து ஒரு விருது தருவதற்கு அத்வானிக்கு தருவதையும், அதை அவர் உடல்நலம் சரியில்லாமல் அவர் அமர்ந்திருப்பதையும், அருகில் வந்து நம்முடைய பிரதமர் அமர்ந்திருப்பதையும் நாம பார்க்க நேரிட்டது. அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இந்தியாவின் முதல் பெண்மணி அவங்க நின்றுட்டு இருக்காங்க, இவங்க மோடி வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய அரசியல் சூழல் பெண்களுக்கு எதிராக எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
தொடர்ச்சியாக பல்வேறு விதமான வன்முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த வன்முறை இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் மீதான மரியாதை, பெண்களுக்கு சமத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதுல பாஜகவிற்கு எந்த விதமான புரிதலோ அல்லது விருப்பமோ இல்லை அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்துது. மணிப்பூர் சம்பவத்தை நம்ம பேசலாம். மணிப்பூர் சம்பவம் உலகம் முழுக்க அதிர்ந்த ஒரு சம்பவம். பெண்கள் மீது இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை, அவர்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட விதம், அதற்கு உலகமே பார்த்து அதிர்ந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட பிரதமர் எப்படி வாய் மூடி அமைதி காத்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல மல்யுத்த வீராங்கனைகள், இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு வீராங்கனைகள். அவர்கள் விருது பெறும் பொழுதோ அல்லது அவர்கள் பதக்கங்கள் வென்று விட்டு வரும் பொழுதோ என்னுடைய மகள், என்னுடைய நாட்டினுடைய பெண் என்று பெருமிதத்தோடு நம்ம அள்ளி அணைத்துக் கொள்ளக்கூடிய, ஏன்னா மற்ற விளையாட்டுகளை விட பெண்கள் வெற்றி வரும்பொழுது நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பெருமிதம் கொள்வோம். அப்படிதான் நம்ம அவர்களை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் 4 மாதங்கள் தெருவில் நின்று இந்தியாவினுடைய தலைநகரத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தும் பொழுது, அந்த டெல்லியிலேயே வசிக்கக்கூடிய பிரதமர் அதை கண்டுகொள்ளாமல், அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை பொருட்படுத்தாத விதம், அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அருவருப்பையும் உண்டாக்குச்சு. ஏன்னா ஒரே ஒரு எம்பி, WFIயோட தலைவரா இருந்த ஒரு மனிதர், தலைவரா இருந்தவர் இன்னைக்கு எம்பியா இருக்காரு. அந்த ஒரு நபரை கூட கை வைக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையா? இல்லை ஒட்டுமொத்தமாக பாஜக என்கிற ஒரு கட்சிக்கு பெண்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதானா? அங்கே கேள்வி அதுதான் வருது. அவர்களுக்கு பெண்கள் மீது, பெண் சமூகத்தின் மீது எந்த விதமான மரியாதையோ, எந்த விதமான ஒரு மனிதாபிமான அடிப்படையிலோ அவங்களால சிந்திக்க முடியாத ஒரு நிலைதான் அவங்க இருக்காங்க. அதனாலதான் அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் அவர்களால் இருக்க முடியுது. கத்வாவில் நடந்த ஒரு விஷயம், ஆசிவா ஒரு குழந்தைக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை. அதில் யாரெல்லாம் அரசு அதிகாரி ஒருவர் கோயிலுக்குள்ள வச்சு அந்த குழந்தையை பலாத்காரம் செஞ்சாரு. அதுல கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனையுமே போலீஸ், காவல்துறை அதிகாரிகள். அந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அமைச்சர்களே போராட்டத்தில் குதித்த அவமானம். அதே போல பில்கிஸ் பானுவுக்கு நிகழ்ந்த கொடுமை உலகத்துல எந்த பெண்ணுக்காவது நிகழ்ந்திருக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா நடந்திருக்காரு. ஏன்னா அது அந்த அளவுக்கு கொடூரமான, இன்றைக்கு நினைத்தாலும் நம்மை அதிர்ச்சியில் உரைய செய்யக்கூடிய ஒரு கொடுமை. அந்த நபர்கள், குற்றவாளிகள் குஜராத் சட்டமன்றத்துல விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அதை கண்டித்து மறுபடியும் அவர்களை சிறையில் தள்ளி இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பின்னணியாக நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். பாஜகவிற்கும் அந்த சங் பரிவார்களுக்கும் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெண் சமூகத்தின் மீது எந்த விதமான மரியாதையும் இல்லை. சமத்துவம் சார்ந்து எந்த விதமான அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த நச்சுதான் இத்தனை கொடூரங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பொழுது கண்டுகொள்ளாமல் அவர்களை இருக்க வைக்கிறது. அல்லது அவர்கள் எவ்வளவு மோசமாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துலயும் அவங்களை வச்சிருக்கு. பாஜகவினர் அவர்களை பாதுகாக்கிறார்கள். புறக்கணிச்சுட்டு போயிட்டு போறாங்க அப்படின்னு கூட இல்லை. ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, பெண்கள் போராடுறாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிக்காக அலைகிறாங்க. அதை நீங்க கண்டும் காணாமல் போயிருந்தா கூட நமக்கு சரி, இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதையும் தாண்டி என்னவாக இருக்கிறது இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த கொலைகாரர்களோ அல்லது குற்றவாளிகளோ பாஜகவுடைய அரசினால், ஆட்சியாளர்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லது கொண்டாடப்படுகிறார்கள். செலிப்ரேட் மூடுக்கு போயிடுறாங்க, அவங்கள கொண்டாடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தா பாக்குறேன். எல்லா நாடுகளும் குற்றங்கள் நடக்கும், குற்றவாளிகள் தண்டனை பெறுவதும் அவர்கள் வெளியில வர்றதும் அது தனிப்பட்ட விஷயமா, நீதி சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான் பாஜகவினர் அவர்களை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா,
அவங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த சனாதனம், நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினார் இல்லையா, உதயநிதி, சனாதனம்ங்கிற ஒரு விஷயம், அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறது இங்க. இத்தனைக்கும் பின்னணியில இருக்கக்கூடிய அவங்க மூளையில இருக்கக்கூடிய அந்த சனாதனம் சார்ந்த சிந்தனையும் பெண் விரோத சிந்தனையும் சித்தாந்தமும் தான் இந்த பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை புறக்கணிப்பதற்கோ அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கோ அல்லது அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கோ துணையாக இருக்கிறது. இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு உலகம் முழுக்க நம்ம எல்லாம் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தோம். ஆனா அதே சமூகத்தை சார்ந்த பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒரு ஜனாதிபதியினால வாய் திறக்க முடியவில்லை. இது பற்றி அவங்களால ஒரு கருத்து சொல்ல முடியவில்லை. அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பேருக்கு ஒரு பிராண்ட ஒரு பெண்ணை முன்னிறுத்தி நீங்க இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு இந்த அநீதி தன் சமூகத்து பெண்களுக்கு நடக்கும் பொழுது கூட அவர்களால் வாய் திறக்க முடியாமல் அவர்களை வாயை கட்டி வைத்திருப்பது என்பது அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒண்ணா நான் பார்க்கிறேன். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அது என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் பெண் விரோத சித்தாந்தம், பெண்ணுக்கு எதிரான மனநிலை. ராஜபுத்திரர்கள் எப்படி சதியில போட்டு பெண்களை எரிச்சிட்டு இருந்தாங்களோ அதே போல அதற்கும் கூட இவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மூளையில பெண்ணுக்கு எதிரான விரோத மனப்பான்மை இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு பெண்களுக்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாவற்றுக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இதற்கு மாற்றான ஒரு கொள்கை இருக்கு. எப்படி சனாதனத்தை நம்பி அவர்கள் அந்த பாஜகவினர் RSS கும்பல் இருக்கோ அதற்கு மாற்றான ஒரு கருத்துருவாக்கம் நம்ம கிட்ட இருக்கு. பெண்களை மதித்தல், பெண்களுக்கு உரிய இடத்தை அந்தஸ்தை இந்த சமூகத்தில் உருவாக்குதல், இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம தொடர்ச்சியாக ஒரு பாஜகவுடைய ஆட்சியில் பெண்கள் நடக்கக்கூடிய குற்றங்களையும் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதையும் அதை இந்த நாடு முழுக்க அனைவரும் பார்த்து அதை கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை குறைப்பதற்கான எந்த முயற்சியும் யாராலும் எடுக்க முடியாத காரணம் ஆட்சியாளர்களுடைய ஒரு பிடிவாதம். ஒரு பாஜக MP மல்யுத்த வீராங்கனைகளை தெருவில் கதற விடுகிறார். அவரை காப்பாத்துறதுக்காக இந்த அரசு முழு மூச்சாக இறங்கி காப்பாற்ற முடியும் அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு மாற்றாக இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஒரு சித்தாந்தத்தை, தெளிவான சித்தாந்தத்தை, பெண்களுக்கான ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாஜக வேண்டாம் என்கிறதற்கு ஒரு அடிப்படை காரணம். இந்த சித்தாந்தம் என்பது எப்படி பெண்களுக்கு விரோதமானது, மக்களுக்கு விரோதமானது அப்படிங்கிறதையும் அவர்கள் மறுபடியும் இன்னொரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இதைவிட கொடூரமான குற்றங்களும் பெண் விரோத போக்குகளும் சட்டமாக்கப்படலாம். அது சட்டம் கூட ஆகும், எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உத்தரவாதத்தை யாரும் தர முடியாது, இல்ல நடக்காது அப்படிங்கிறதுக்கு. அந்த அளவிற்கு மிக கொடுமையான ஒரு காலகட்டமாக பெண்களுக்கு இது இருந்திருக்கு. ஒரே ஒரு நிர்பயா கேஸ் மிக மோசமான ஒன்று நடந்தது. அதற்காக தெருவில் இறங்கி இந்தியாவில் அத்தனை பேருமே போராடினாங்க. ஏன்னா யாரெல்லாம் மனிதாபிமானத்தோடு இந்த சமூகத்தை அணுகிறார்களோ அவங்க அத்தனை பேருமே அந்த நிர்பயா கேஸ்ல இறங்கி போராடினாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக அவர்களை அரெஸ்ட் செய்வதற்கான முயற்சிகளை அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை வைத்து அன்றைக்கு தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின இதே பாஜக இன்றைக்கு அதை காட்டிலும் மிக மோசமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பொழுது அதை மிக அமைதியாக எந்த விதமான சலனங்களும் இல்லாமல், அது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அதற்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, நான் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது ஒரு யாரெல்லாம் கண்டிக்கிறார்களோ அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சிறிய ரியாக்ஷன் இருக்கணும். அதுதான் ஒரு மனிதர்களுடைய இயல்பு. ஆனால்
சுத்தமா பெண்கள் மீது மரியாதை இல்ல. மனிதாபிமானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல், சமத்துவம் என்றால் என்ன என்ற புரிதல் இல்லாமல் ஆளக்கூடிய இந்த பாஜக ஆட்சிங்கிறது மிக ஆபத்தான ஒன்றா தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆபத்தான ஒரு போக்கும் அவர்களுடைய மனநிலையும் அந்த சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடும் இன்னும் கூட பெண்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடியதாக வருங்காலங்களில் மாறிவிடக் கூடும் என்கிற அந்த அபாயத்தை தான் இன்றைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஒன்றுமில்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் உரிமை தொகை. ஏனென்றால் பொதுவாக பெண்களுடைய உழைப்பு என்பது எப்பொழுதுமே சுரண்டப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஈக்குவலாக பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து கூலி உரிமை அப்படிங்கிறது இன்றைக்கு வரையும் சாத்தியப்படவில்லை. எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அது சாத்தியமில்லாத ஒரு நிலையில தான் பெண்கள் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது அவர்களுடைய நேரம் அது எந்த அளவிற்கு மதிப்பில்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமே அவர்களுடைய நேரம் என்பது தியாகம் என்கிற ஒரு பெயரால் சுரண்டப்படக்கூடிய ஒன்றாகவும் மதிப்பு இழக்கக்கூடிய ஒன்றாகவும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. பல காலங்களாக அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றக்கூடிய திட்டங்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அமல்படுத்திட்டு இருக்கு. அது சுய உதவி குழுக்களை கொண்டு வந்த பொழுதும் அது போன்ற ஒரு பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வழங்கி அவர்களுடைய இருப்பை வந்து என்னுடைய இருப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. நான் ஒரு பலசாலி என்கிற ஒரு உணர்வை உருவாக்கிட்டு, அதே போலத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சொத்து உரிமை சட்டம். பெண்ணை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருந்த சமூகத்தில் உணர்வு நிறைந்த ஒருவளாக அவளை ஏற்றுக்கொள்ள வைத்ததும் அந்த சட்டம். அப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுல வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அதனால் பலனடையக்கூடியவர்கள் தங்களை பலசாலியாக பொருளாதார ரீதியாக நிரூபித்துக் கொண்டு ஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு வழங்கிட்டு இன்றைக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய்ங்கிறத இத்தனை ஆண்டு காலமாக தங்களுடைய உழைப்பு விரயமாய் கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெண்களுக்கான அந்த ஊதியமாக அது வழங்கப்படும் பொழுது அவர்கள் தன்னைத்தானே மதிப்பு மிக்கவர்களாக உணரத் தொடங்குகிறார்கள். என்னுடைய மாறுது என்று தன்னைத்தானே மதிப்பிட்டு கொள்வதுங்கிறதுக்கு, மதிப்பை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அதை வந்து நீங்க வார்த்தைகளால் அளவிட முடியாத ஒன்றாதான் நான் பார்க்கிறேன். இது உணர்வுகளால் ஆன ஒரு விஷயம். உணர்வு ரீதியாக, அது மனநிலை ரீதியாக பெண்கள் எந்த அளவிற்கு தங்களை அந்த பணத்தோட தங்களுடைய உழைப்போடு அந்த ஊதியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டுல அவங்கள பார்த்து பேசும்போதுதான் அதை புரிஞ்சுக்கிற முடியுது. அது குறித்த தன்னோட நேரத்தையே விலை மதிப்புள்ளதாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இதே பாஜகவினர் பெண்களுக்கு எதிராக அவர்கள் பாலியல் குற்றங்கள் செய்வார்கள் அல்லது எந்த கொலை குற்றங்களை செய்ய முடியும் அவங்கள விலைவாசி ஏற்றம் என்பது மிகவும் பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் நான் பல முறை பார்த்திருக்கேன். வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒன்றாவே நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல வந்து இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களை அவர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பிச்சை என்று சொல்வது. அது குஷ்புவாக இருக்கட்டும் அல்லது வேற யாராக இருக்கட்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது நீங்க வந்து தங்களுடைய நேரத்தை, குஷ்பு போன்றவர்கள் தங்களுடைய நேரத்தை மதிப்புள்ளதாக காலம் பூராவும் மாற்றி வச்சிருக்காங்க. அதை பணமாக்கி இருக்கிறார்கள். அதை மிகப்பெரிய விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களை அடைந்தவர்கள், தங்களுடைய உழைப்பை செலுத்தி மிகப்பெரிய ஆதாயங்களை அடைந்தவர்கள். ஆனால் தங்களுடைய உழைப்பை செலுத்தி விட்டு எந்த ஆதாயமுமே பெறாமல் தியாகம் என்கிற பெயரால் வீட்டுக்குள் ஒடுக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை பிச்சை என்று சொல்லி ஏளனம் செய்வது என்பது மிகப்பெரிய அநீதியா நான் பார்க்கிறேன். அவர்கள் வந்து ஒரு பக்கம் பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கும் துணை போகிறார்கள், செய்பவர்களுக்கு துணை போகிறார்கள்,
பாலியல் குற்றவாளிகளை காப்பாத்துறாங்க. பிலிகிஸ்பானுடைய குற்றவாளிகள் வெளியில் வரும்பொழுது அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை வணங்கி அவர்களை இனிப்பூட்டி வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு பக்கம் குற்றங்களை ஆதரிக்கிறார்கள், குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களை பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் பெறக்கூடிய பெண்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை பெண்களிடம் தந்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெண்கள் வலுப்பெறுவது என்பது, பெண்கள் கல்வி பெறுவது என்பது, பெண்கள் பொருளாதார ரீதியாக தங்களை உயர்த்திக் கொள்வது என்பது ஒரு நாட்டினுடைய அடிப்படை பண்பு. நாகரிக நாட்டினுடைய அடிப்படை பண்பாக அது இருக்கும். அதுதான் உலக நாடுகள் பலவும் பார்த்து பார்த்து பெண்களை ஈக்குவலாக மாற்றுவதற்கான பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதைத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் துவக்கி வைத்தார், இன்றைக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பஸ்ல பயணம் செய்யறது மிகப்பெரிய அளவுக்கு பெண்களை மூவ் பண்ண வைக்குது. வெளியில போயிட்டு வரேன், 10 ரூபாய் கொடுங்க, வெளியில போயிட்டு வரேன்னு யாரும் கேட்க முடியாது. ஆனால் தன்னுடைய அரசு எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்கள நீங்க பயணம் செய்யுங்கள். பயணம் என்பது அவங்க போயிட்டு வர்றது, கடைக்கு போயிட்டு வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி சுருக்கி விட முடியாத ஒன்று. அது மிகப்பெரிய அளவிற்கு வரலாற்றை மாற்றக்கூடிய பயணமாக அது மாறப்போகிறது. இன்னும் வரக்கூடிய 10 ஆண்டுகளில் என்பதை யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்னைக்கு சமூக அளவிலும் அவர்களுக்கு அங்கீகாரமும் உயர்ந்த அந்தஸ்தையும் தருவதற்கு பல்வேறு விதமான திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. பரவலாக இன்றைக்கு பெண்களை போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்று கலைஞர் துவக்கி வச்ச திட்டம் இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக மாறி இருக்கிறது. பெண்கள் கல்வி கற்று அவர்கள் இன்னும் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசு பார்த்து பார்த்து சட்டங்களை இயற்றிக்கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு எங்கே, இந்த ஆட்சி எங்கே? ஆனால் பெண்களை பொருளாதார ரீதியாக ஒடுக்குவதற்காக அல்லது அவர்களை பாலியல் ரீதியாக ஒடுக்குவதற்காக யாரெல்லாம் பெண்களை மோசமாக நடத்துகிறார்களோ அவர்களை பாராட்டக்கூடிய ஒன்றாக, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக, குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வருவதற்காக போராட்டங்களை கத்துவாவில் நடத்திய பாஜக எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கு மிக பிடித்த மிக பெரிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெண்கள் சல்மான் தோழர் விட்டு விட்டு கேக்குது. வெயிட் பண்ணுங்க, பேசட்டும். கொஞ்சம் இல்ல விட்டு விட்டு இல்ல, கேக்குது. அவங்க பேசுறது இணைப்புல பிரேக். பிரச்சனை இருக்கு, இன்டர்நெட். அவங்க தான் சொன்னாங்க கொஞ்சம் பரப்புரை இடையில பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க, சொல்ல தொடர்ந்து. ஓகே ஓகே. அதான் ஒரு பெண்களை மதிக்க தெரியாத, பெண்களை கௌரவப்படுத்த தெரியாத, பெண்களுக்கு சம உரிமை தர விரும்பாத ஒரு கட்சி பாஜக. அவர்களை எந்த விதத்திலும் நான் அனுமதித்து விடக்கூடாது. மறுபடியும் அவர்கள் கைக்கு அதிகாரம் செல்வதற்கு நாம் எந்த வழியையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் நம் முன்னிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். பெண்களை ஒரு நாடு பெண்களை சமத்துவமாக நடத்த வேண்டும். தோழர் பரப்புரைக்கு நடுவில் தான் நம்மள்கிட்ட உரையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இணைய சேவையில் கொஞ்சம் சில தடங்கள் இருக்குது, அதனால தான் விட்டு விட்டு கேட்குது. தோழர் சுத்தமாக கேட்கல, எதுவும் கால் வந்திருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
கனெக்டிங்ல காட்டுதா எப்படி? இல்லை, ஸ்பீக்கரில் தான் இருக்காங்க. கால் வந்த மாதிரி. ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. இல்லை, அதான் அவங்களோட தோழர் வந்து நம்மளோட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்காக பரப்புரையில் மத்தியில் தான் நம்மளோட வந்து இடையில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் கிராமங்களில் இருக்கிறதுனால கொஞ்சம் இணைய சேவையில் சில பிரச்சனை இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு துவக்கத்தை தோழர் ஆக்சுவலி கொடுத்தாங்க. அதாவது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, அதை அடிப்படையாக வைத்தது தான் நம்ம அமர்வின் வேண்டாம் பாஜக. அந்த அமர்வின் தலைப்பை அதுதான். அதை அருமையாக துவங்கினார். பாஜக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள், மணிப்பூர் சம்பவங்களிலிருந்து லிசனர் போயிட்டாங்க. இப்போ தான் எனக்கோ நீங்கள் வேணால் ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் கொடுங்க திருப்பி. தோழர் லிசனர் போயிட்டாங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை வந்து தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். அது மணிப்பூர் ஆகட்டம் இருக்கட்டும், குஜராத்தில் அனைவரையும் கதிகலங்க செய்து வைத்த பில்கிஸ் பானு கொலை வழக்கில் குற்றவாளிகள் வெளியில் வந்த பொழுது அவர்களுக்கு இந்த பாஜக மாலை சூட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடியதாகட்டும், உச்சநீதிமன்றம் அதை பெரும் தவறு என்று கூறி மீண்டும் அந்த குற்றவாளிகளை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தோழர் அவர்களோட இணைப்பில் ஒரு சின்ன பிரச்சனைனால தான் இப்போ இருக்குது. இப்போ மீண்டும் இணைவாங்க. அவங்களுடைய உரையை உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன், இன்வைட் கொடுத்துருக்கேன். ஓகே, சல்மா தோழர் பாருங்க. தொடர்ந்து அவங்க உரையாற்றுவாங்க. அதுக்கு இடையில நம்மளோட இது பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் என்ற தலைப்பு இருப்பதால் தோழர்கள், கீழே இருக்கும் தோழர்கள், டாக்டர் ஜெயந்தி தியாகராஜன், நம்ம எம்கே, டாக்டர் கோமதி, இவங்க யாரும் வரனாலும் மைக்கில் வாங்க. நீங்கள் தோழர் இணைகிற வரைக்கும் நீங்கள் இதை அமர்வில் பேசுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை, இந்த எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்களா? எஸ்ஆர்எஸ் இருக்கீங்களா? வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர் அனைவருக்கும், எனது சமூக நீதி பேசும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம், மற்றும் பெண் உரிமை பேசும் அனைத்து பெண்களுக்கும் வணக்கம். இப்ப பாஜக ஆட்சியில் வேண்டாம் பாஜக அப்படின்ற தலைப்பு கீழே வந்து நம்ம இன்றைக்கு எல்லாம் கருத்துரையாடல் பண்றோம். இன்றைக்கு பல நேரங்கள்ல வந்து பாஜக அரசு எது மாதிரியான ஒரு திட்டமிட்டு ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்துட்டு வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு எதுக்கும் ஆதரவு நிலைப்பாடாக இருந்ததுதான் வரலாற்று சாட்சியாக இருக்குதே தவிர, அவர்கள் அதற்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்ததோ இல்லை அதற்கு அநீதிகளுக்கு எதிராக அவர்களுடைய கண்டனம் எழுப்பியதோ எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. காரணம், பாஜகவுடைய கட்சி சித்தாந்தம் எவ்வாறு தொடங்கப்பட்டது, பெண்களுடைய சம உரிமை குறித்து பாஜக எது மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறது, பாஜக கட்சி எந்த நேரத்திலும் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பேசியதா வரலாறே கிடையாது. இன்றைக்கு கூட 33% பெண்களுக்கான சம உரிமை பத்தி பேசுற பாஜகவினால இன்றைக்கு வேட்பாளர் பட்டியல்ல தமிழ்நாடுல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்றது தெரியல. ஆனா காங்கிரஸ் கட்சியில இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 வேட்பாளர், மொத்தம் 10 பேர்ல 3 பேர் இளவங்கோடு இடைத்தேர்தல் உட்பட 3 பெண்களுக்கான இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்கிறோம். கரெக்டா சொல்ல போனா இந்த 33% எம்பவர்மெண்ட்ன்றது இன்றைக்கு பாஜகவுடைய அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாலும், இன்றைக்கு சட்டமாகப்பட்டிருந்தாலும் அது சரியாக கையாளக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருந்து வருகிறது. அதோட கூட்டணி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்து வருகிறது தான் நம்மளால பார்த்துக்க முடியும். இதை தாண்டி குஜராத்ல இன்றைக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 1 மணி நேரத்துக்கு 6 பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்படுதுன்றது இன்றைக்கு NCRB ரெக்கார்ட். அதை தாண்டி ஒரு நாளைக்கு 86 பெண்கள் பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் பதியப்படுதுன்றது 2023 ஃபினான்சியல் அசஸ்மெண்ட் இயருடைய டேட்டா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். 2014 முதல் 2024 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பாக ஆட்சி செய்யும் போது இந்த கிரைம் டேட்டா பேஸ் அப்படின்றது பெண்களுக்கு எதிராக இருந்தது கிட்டத்தட்ட 3000 இன்றைக்கு 33,000 மாறி இருக்கிறது. அப்ப யாருடைய ஆட்சி பெண்களுக்கு ஆதரவான ஆட்சி, யாருடைய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தருகிறது? தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் எது மாதிரியான பெண்கள் விரோத சக்தியாக பாஜக அரசு மாறி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கண்கூடா தெரியுது. உத்தரப்பிரதேசில்
குல்தீப் சிங்னு எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ அவர்களுடைய ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாரு, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க பாக்குறாங்க, பாலியல் வன்புணர்வை செஞ்சிடுறாங்க. அதை அந்த பெண் வந்து நிரூபிக்கிறதுக்கு அவங்க ஏற்பட்ட இந்த சட்ட சிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான எதிராக அனைத்து வகையிலுமே அந்த உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக கட்சியும் சரி ஆட்சியும் சரி அவர் இந்த குல்தீப் சிங் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை தொடரப்பட்டாரு அந்த மொத்த அந்த அக்யூசியேஷன் பண்ண பர்சனுக்கு எல்லாம் ஆதரவு நிலைப்பாடுல இருந்திருக்கு. இத தன்னிச்சு மன்னிக்கவும் தோழர், அவங்க வந்துட்டாங்க, அவங்க சிறப்பு விருந்தினர். அவங்க ரொம்ப மிகவும் சிரமத்து கடையில் பேசிட்டு இருக்காங்க. பேச சொல்லுங்க. மன்னிக்கவும் தோழர். நோ ப்ராப்ளம், பேச சொல்லுங்க. சல்மா தோழர், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். எதிர்காலத்துக்காக தொலைநோக்கோடு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மக்கள் வந்து நம்பி வாழ முடியும். ஆனா அம்பேத்கர் வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துரிமை தரணும் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் இல்லை, தொலைநோக்கான சிந்தனைகளும் இல்லை. அப்ப அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து பிற்போக்குத்தனமான சிந்தனைகளா, மக்களுக்கு விரோதமான சிந்தனைகளா, விஞ்ஞானத்துக்கு எதிரான சிந்தனைகளாக, பெண்களுக்கு எதிரான சிந்தனைகளாக, சிறுபான்மையினருக்கு எதிரான சிந்தனைகள், வன்மம், மத ரீதியான வன்மம், இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் ஒருத்தர் கையில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சிந்தனை கொண்டவர்கள் வந்து இந்த நாட்டை கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது இந்த நாட்டு மக்கள் பலதரப்பட்ட வகையிலும் யாருன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தர் 2 பேர்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சிக்கலை மிகப்பெரிய அறிஞர்கள் வெளிநாட்டு நாட்டினுடைய சமத்துவத்தையும் திராவிட மாடல் அரசு எதை தொடர்ச்சியாக சமூக நீதியையும் பரவலாக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு வந்திருக்கு. அதை வந்து யார் கூட்டணி மட்டும்தான் இது பயணம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அவர்கள் இதை வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக விரோத கும்பல் அந்த மக்களை எந்த விதத்தில் எல்லாம் பாதிக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையுமே அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. இன்றைக்கு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், அவர்கள் செய்து முடிச்சுட்டு போயிருக்கக்கூடிய இந்த டேமேஜஸ் சரி பண்றதுக்காக கடுமையான உழைப்பை கோரி நிற்கக்கூடிய ஒரு கட்டத்துல இந்த நாடு நின்றுகிட்டு இருக்கு. எப்போதோ வீழ்ந்து போன ஒரு கச்சத்தீவை இன்றைக்கு பிரச்சனையாக கையில எடுக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு தங்களுடைய நாட்டினுடைய 4000 பரப்பளவை சைனா எடுத்ததை பத்தி அவங்க இன்னைக்கு பேச தயாரா இல்லை அப்படின்னா எதற்கு வேண்டுமானாலும் அவங்க தயாரா இருப்பாங்க. நாட்டை வந்து விட்டு கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்களே ஒழிய சமத்துவமான ஒரு ஆட்சியை அவர்களால் தர முடியாது அப்படிங்கறதுதான் முன்னிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு உண்மை. இதுல இருந்து நாம்
நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும், இந்த நாட்டு பெண்களுக்கு சமத்துவத்தை நோக்கி ஒரு வாழ்க்கையை மலர் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பை தர வேண்டும், அதிகாரத்தை தர வேண்டும். அப்படின்னா பாஜக வேண்டாம் என்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாஜக ஒழிய வேண்டும். அவருடைய மறுபடியும் அவருடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் சென்று விடக்கூடாது என்பதற்காக இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் ஒன்று சேர வேண்டும், ஒவ்வொரு இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும், கைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும், இணைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். வேண்டாம் பாஜக என்கிற ஒரே ஒரு ஒற்றை கோஷத்தை ஒரு நெருப்பை போல கையில் எடுத்துக்கொண்டு நாம் பற்ற வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு மக்களையும் எளிய மக்களையும் நோக்கி இந்த கோஷத்தை நாம் கொண்டு செல்வது நம்முடைய எவ்வளவு தனிப்பட்ட விரோதங்கள் எங்கே இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நாம் ஒன்று சேர்ந்து இந்த பயணத்தை துவக்க வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி தோழர். சிரமம் அது ரொம்ப நீங்கள் அதாவது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மீண்டும் நமது வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் அவரோட தேர்தல் பரப்புரையில் இருக்கீங்க. இணைய சேவை இடையிடையில் குறுக்கள் வந்தாலும் நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் எங்களுக்கு சரியாகவே சேர்ந்தது. கேள்வி பதில் போக முடியுமா தோழர்? ஏன்னா உங்க சிக்னலுக்காக கேட்குறேன். கேள்வி பதில் போனா நான் 1 hour பர்மிஷனோட தான் நன்றி 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 தோழர். கேள்வி இருக்கிறவங்க நீங்கள் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர் ஐ திங்க் காங்கிரஸ் அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் இருக்கு. உங்களுக்கு தோழர் பேசுனதுல இருந்து எதுவும் கேள்வி இருக்கா எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம்? தோழர் வணக்கம். செல்மா தோழர் அவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு அவங்க எனது அண்ணன் எழுச்சி தமிழரோட பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் இங்கே திருப்பூருடைய பிரச்சாரத்தில் தான் இருக்கிறோம், பிரச்சார கூட்டத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கு பெண் உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இன்றைக்கு வேண்டாம் பாஜக என்ற தலைப்பு என்பது இன்றைக்கு ரொம்ப பொருத்தமானது, மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தலைப்பு. பின்னாடி கேள்வி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எழுப்பட்டும், நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். நன்றி தோழர். ஓகே ஓகே ஓகே. ராம் கணேசன் வந்திருக்கு. கணேசன் ராம் வந்திருக்கீங்க. ராம் முதல்ல உங்க கேள்விக்கிறேன். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்கள் உட்பட இந்திய ஒன்றியம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, வன்கொடுமைகள் போன்ற குற்றச்செயல்கள் ஏற்படாமல் தடுக்க நாம் செய்ய வேண்டிய சமூக பணி என்ன? தோழர் அவங்க கேள்வி உங்களுக்கு கேட்டுச்சா இணைப்புல? தோழர் நான் பேச கேக்குது தோழர்? கேக்குது, இப்ப சொல்லுங்க. ஓகே, நன்றி தோழர். தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்கள் உட்பட இந்திய ஒன்றியம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, வன்கொடுமை போன்ற குற்றச்செயல்கள் ஏற்படாமல் தடுக்க நாம் செய்ய வேண்டிய சமூக பணிகள் என்ன? நன்றி தோழர். அதாவது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளையோ நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை தோழர், நீங்க பேசுறது கேட்கல. ஐ திங்க் இன்னும் அந்த இணைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தோழர் நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. நம்ம தோழர் ராமுக்கு சல்மா தோழர் கூற வேண்டிய பதில் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒவ்வொரு வாக்கும், பெண்களோட வாக்கும் இந்தியா கூட்டணிக்கு செலுத்தினாலே போதும். நம்ம வேண்டாம் பாஜகன்ற மாதிரி நாடு பூரா அந்த எழுச்சி ஏற்படணும். பாஜக இல்லைன்னா அதான் எரியுத புடுங்கன்னா கொதியுது அடங்கணுவாங்களே, அந்த மாதிரி பாஜக ஆட்சியில இல்லைனாவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிரும்.
தோழர் கணேசன் வணக்கம் தோழர். தோழர் என் கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல தோழர் அவங்க கேள்வி அவங்களோட இணைப்புல இது இருக்கு. அவங்க இல்ல இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தோழர் இணையிற வரைக்கும் நம்ம இவரு பேசிட்டு இருந்தது இடையில நிறுத்தப்பட்டது. எஸ்எஸ்பி இல்லையே, போயிட்டாரு அவரு. சரி ஓகே போயிட்டாங்க. டாக்டர் இந்த சகுந்தலா பிரின்ஸ் அவங்க இல்ல அறிவொளி சார் அந்த சகுந்தலா பிரின்ஸ் வந்து 2-3 தடவை வந்தாங்க கேள்வி எழுப்ப முடியாம. இன்னைக்கு வந்திருக்காங்க. முடிஞ்சா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்ல அவங்க ஏதாவது சொல்ல வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. பேசுங்க சார். சகுந்தலா பிரின்ஸ் நீங்க பேசுங்க. ஓகேங்க சார், எல்லாரும் பேசுறீங்க. எனக்கு இதே மோட்டிவிட்டி தான் இருக்கு, பாஜக வேண்டான்ட்டு. ஆனா இப்போ கிராமப்புறங்கள்ல எப்படி இருக்குன்னா, மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிடுத நிலைமையில இல்லை. அன்னன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ பைசா கிடைக்கா, அந்த செலவை வாங்கிட்டு அப்படியே பண்ற அந்த மாதிரிலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு பண்ணி அவங்கள எப்படி மீட்டெடுக்க போறீங்க? டிவி நியூஸ் எதுவுமே பார்க்காத நிறைய கிராமங்கள் இருக்காங்க. அந்த மாதிரி டிவி நியூஸ் செல்லு கூட இல்லாதவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள எப்படி மீட்டெடுக்கிறது? இல்லை, இப்போ கேட்குற கேள்வி வந்து உங்க தோழர் இப்போ இணைப்புல பிரச்சனை அவங்க இல்லை. அவங்க வந்தோன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ அமர்வு வந்து இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, இந்த பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசலாம். நீங்க உங்க கேள்விக்கு பதில் வந்து தோழருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்தாங்கன்னா பதில் சொல்லுவாங்க. டாக்டர் கோமதி, உங்களுக்கு எதுவும் அதுல கருத்து இருந்தா நீங்க பேசலாம். இல்ல அவங்களுக்கு இருக்கான்னு கேளுங்க. சகுந்தலா அவங்களுக்கு இருந்தா சொல்லுங்க மேடம், இல்லைன்னா கோமதி மேடம் பேசுவாங்க. உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? பாஜக எப்படியெல்லாம் பெண்களுக்கு இடையூறுகள் கொடுக்குறாங்க, அநீதிகள் நிறைய குடுக்குறாங்க. அதை எதை சொல்றதுன்னே தெரியல. சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எல்லாரும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்பேஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பெண்கள்னா அரசியலுக்கு வரக்கூடாது, மெயினா எந்த இதுல முன்னேற்றத்திலையும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மெயினா வீட்டில இருந்து எல்லா பக்கமும் பிரச்சனை தான். பெண்கள் ஒரு இடத்துக்கு போனாலே வந்து அவங்க வந்து பெண்களை தாக்குறது வந்து மெயின் ரீசன் வந்து ஒழுக்கத்தை தாக்குறாங்க. ஒரு பெண் ஒரு இடத்துக்கு போறா, அந்த பொண்ணு அவங்க மெயினா பெண்ணை அவங்க தாக்குறதே ஒழுக்கங்கட்டவங்கிற ஒரு வார்த்தையை போட்டுதான் ஒரு பெண்ணை அடக்குறாங்க. வேற எந்த ஒரு வார்த்தைக்கும் சில பெண்கள் பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தை சொல்லையில சில பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பிஜேபி அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்கூடா. தோழருக்கு கீழே இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு மீண்டும் வாங்க ஸ்பீக்கருக்கு. பேசுங்க. யாரு கோமதி பேசுறீங்க? யார் பேசுங்க? சகுந்தலா சொல்லுங்க. அடுத்து மேடம் சொல்லுங்க உங்க கருத்து. அதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்கள வந்து இந்த மாதிரி ஒழுக்க கெட்ட இதுல கொண்டு வராங்க, இல்லைன்னா பணத்தை கொடுத்து அடக்கிறதுக்கு பாக்குறாங்க, இல்லைன்னா கொலை மிரட்டல் விடுறாங்க. எந்த சைடுல போனாலும் தாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவிட்டியே பெண்களும் மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு இது ஜாதியா சரி, மதமா சரி, எதுனாலும் சரி, அவங்கள மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. எல்லாமே அடாதடிதான். எதை எடுத்துக்கிட்டாலும் அடாதடிதான். அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே மேடம். இப்ப எனக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க, கொலை மிரட்டல். அது அவங்களுக்கு புதுசு கிடையாது. சரி மேடம், அடுத்து டாக்டர் கோமதி சொல்ல வராங்க. உங்க கருத்து சொல்லுங்க. கொஞ்சம் மீட்ல இருங்க. சொல்லுங்க டாக்டர் கோமதி, உங்க கருத்து சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இவங்க பேசினவங்க சகுந்தலா. வணக்கம். சல்மா பேசுங்க. எடுத்துட்டாங்க நம்ம கூட. பேசுங்க. வணக்கம் பேசலாம். இல்லை, அதான் உங்கள் இணைப்பில் ஒரு இணைய சிக்கல் இன்னும் தொடர்ந்து நீடித்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு நாங்கள் பேசுறது கேட்குதா மேடம்? உங்களுக்கு கேட்குதா தோழர் நாங்கள் பேசுறது? சல்மா தோழர் கேக்குது. கோமதி தோழர், நீங்கள் கேள்வி இல்லை, அதில் ரொம்ப சிக்கலான இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, பதில் கிடைக்கல. அது எங்களுக்கு கிடைக்கல, ஃபுல்லா கிடைக்கல, பாதியில டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த பதில சொல்லுங்க மேடம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது நமக்கு மட்டுமே வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
ஹலோ, வணக்கம். கேக்குது தோழர், இப்ப கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. இல்ல கனெக்டிங் போயிட்டாங்க. மறுபடியும் கனெக்டிங் போயிட்டாங்க. ஓகே, நான் பேசுகிறேன். சகுந்தலா தோழர் அவர்களுடைய கல அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொன்னது. ஏன்னா நம்ம வந்து நேரடியாக களத்தில் இல்லை, கிராமங்களில் டிவி கூட பார்க்காம அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதான். ஆனால் செல்வா மேடம் வந்துட்டாங்க. அப்படி செல்வா மேடம் நீங்கள் பேசுங்க. ஆனா நான் அன்றாட வாழ்க்கையே சிக்கலுக்குள்ளாகும் பொழுது அப்பா உங்களுக்கு தெரியும். பேசலாமா? பேசுங்க மேம். அதாவது நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சிங்கிறது, நம்ம பெண்களுக்கான வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது நமக்கான ஒண்ணா மட்டுமே இருக்குங்கிறது சரியான ஒண்ணு இல்லை. அதனாலதான் சமீபத்துல நான் மும்பைல பார்த்த ரைட்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர்களையோ அல்லது எழுத்தாளர்களையோ தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது, அடிக்கடி நடத்துறது. அதன் வழியாக இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் எப்படி வந்து சிறப்பா நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதற்கு காரணங்கள் என்ன, அது எவ்வளவு பேர் வந்து வாழ்க்கை மாறி இருக்குங்கிற விஷயத்த, பெண்கள் சம்பந்தமான விஷயத்தையோ அதை எல்லாத்தையும் இங்கே நம்ம வந்து அந்த கருத்தரங்குகளில் பேச வைக்கிறது, இங்க இருக்கக்கூடிய வல்லுநர்களால பேச வைக்கிறது. அந்த கருத்துக்களை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்க திரும்பி போய் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்ல அவங்க பேசுவாங்க, அல்லது எழுத வைக்கிறது. அவங்க போய் மேகசின்ஸ்லயோ அல்லது நியூஸ் பேப்பர்ஸ்லயோ அல்லது புத்தகமாகவோ கட்டுரைகளாகவோ எழுதி பப்ளிஷ் பண்றதன் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் அங்கே உருவாகும். அங்கேயே தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் ஏன் இங்கேயே சாத்தியம் இல்லை, நாம ஏன் இங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உரையாடல் துவங்கும். அதே போன்று நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்க என்ன நடக்குதுங்கிறத வெளியில எதிரொலிக்கும். வெளியில கருத்துக்கள் பரவலா போய் சேரும். இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பஸ் இலவசமா தர்றோம் அல்லது மாதம் 1000 ரூபாய் தர்றோம்ன்றது வந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதே போல நம்ம வளர்ச்சி எந்த வகையில நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம், எந்த அளவுக்கு பெண்களை வந்து முன்னேற்றி காட்டி இருக்கோங்கிறத, எந்தெந்த திட்டங்கள் வழியாக செஞ்சோங்கிறத மற்ற அறிஞர்களை வரவழைச்சு அவங்களுக்கு அவங்கள அறிஞ்சுட்டு போய் அவங்க வெளியில போய் எழுதுறது. இது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை மற்ற மாநிலங்கள்லயும் உருவாக்கும், பெண்களுக்கும் மற்ற திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு என்று அந்த எழுத்தாளர் என்கிட்ட முதலமைச்சர் அவர்களிடம் இதை சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்து பிரமிச்சு போயிருக்க ஒரு எழுத்தாளர் அவர். அதைதான் நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய இதே வாய்ப்புகள் மற்ற மாநிலத்து பெண்களுக்கும் கிடைக்கணும், இதே பாதுகாப்பு, சமூக பாதுகாப்போ சமூக அந்தஸ்தும் பிற பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அப்படிதான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொரு தோழர் பேசினாங்க, அதாவது இந்த ஒழுக்கம் சார்ந்து பெண்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இதே தாக்குதல் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துல இருக்கக்கூடிய எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதுல இருந்துதான் நான் வெளியில வந்திருக்கேன். ஏன்னா அது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெண்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இததான் அவங்க எப்பவுமே பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அத சொல்றாங்கன்னு நம்ம சொல்றது வந்து நம்ம அத அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது நான் சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொல்லாதீங்க, நீங்க கல்வி கற்றாச்சு, வெளியில வந்தாச்சு, நம்ம வந்து களத்துக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா பிறருடைய கருத்துக்கள் தான் என்ன பாதிக்கும், அந்த கருத்துக்காக நான் வீட்டுக்குள்ள திரும்ப போவேன் நீங்க நினைக்கிறது நமக்கு அவமானமா நான் நினைக்கிறேன். நீங்க உங்க கருத்துக்களுக்காக நான் வெளியில போகாம என்ன முடக்கி கொள்ள முடியாது அப்படிங்கிற மனநிலையை ஒவ்வொரு பெண்களும், சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னை திட்டுறாங்க, இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்கிறது இனியும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதில் இல்லை. நன்றி தோழர். கோமதி, உங்களுக்கு கேள்வி இருந்தா டைரக்டா கேட்டிருங்க. ஏன்னா அவங்க இணைப்பு இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் சல்மா தோழர்.
ஆஹ் இதில் இப்போ இந்த ஆட்சி வணக்கம். இவங்க வணக்கம். இந்த இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே முதல்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற பொழுது சோனியா காந்தி அவர்கள் பதவி ஏற்பார்களா இல்லையான்னு ஒரு பெரிய டிபேட் போச்சு. அப்போயே அவங்க பேசின பேச்சுக்கள் அத்தனையும் சுஷ்மா ஸ்வராஜ் போய் அவங்க வந்தாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அப்போ இவங்க வந்து பெண்களை ஒரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல்கள் ஆளாக்குங்கிறது உடல் ரீதியான வன்முறை அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற அந்த இந்து ஐடியாலஜி கூட சொல்ல முடியாது, மனுதர ஐடியாலஜிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள வந்து இவங்க மொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து எந்த இடத்துல பண்ணுவோங்கிறது தெரியும். அது ஒரு துர்நிகழ்வு சமயத்துலதான் அதுவும் பெண்கள் மொட்டை அடிக்கிறதுங்கிறது நடக்கும். ஆனா இவங்க காங்கிரஸ் தலைவராக இருந்து வழி நடத்தி இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டதுக்கு அப்புறம் அவங்கள வந்து பதவி ஏற்க விடவே இல்லை. அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ ரொம்ப பெருசா சிம்மம் மாதிரி கர்ஜிச்சவங்க வந்து மெஹபூபா மாற்றம் அவங்கள வந்து ஒரு டிஃபேம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சியில இருக்காங்களோ இல்லையோ, ஆட்சியில இல்லாத நேரத்திலையும் பார்லிமெண்ட்ல இருக்கிற தைரியமான பெண்களை ஓரங்கட்டுறது, அவங்க மேல வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிற ரீதியில தொடர் கனிமொழி அவர்கள் மேலையும் வந்து 2G வழக்கு போட்டு ஒரே கோபதி உங்க இணைப்பிலையும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப கேக்குதா? கேக்குது. முடிச்சிரு. கொஸ்டினை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிரு. அப்போ எல்லாரையும் எந்தெந்த பெண்கள்லாம் தைரியமா வந்து நிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து டிஃபேம் பண்றதுங்கிறது ஒரு தொடர்ச்சியாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய வன்முறையா தான் நான் பாக்குறேன். இது கருத்தியல் ரீதியான வன்முறையா நான் பாக்குறேன். இதை வந்து எந்த அளவுக்கு எதிர்கொள்ள முடியும்? எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு ஒரு ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. மீண்டும் இப்ப கனிமொழி அவர்கள் வந்து சென்டர் ஸ்டேஜ்க்கு வந்தா இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தும் பொழுது எப்படி எதிர்கொள்றது? இவங்களை என்ன பண்றது? இவங்க பின்னாடி எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணலனாலும் இவங்க இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தினா இது எப்படி எதிர்கொள்றது? இதுக்கு அடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கறத என்னோட கேள்வி. சல்மா உங்களுக்கு கேட்டுச்சா? அவங்க கேட்ட கேள்வி கேட்டுச்சு. அதான் அத சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க இல்லையா, நான் மொட்டை அடிப்பேன்னு. அதே போல ஒரு திராவிட இயக்க பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசியல் தலைவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வராது இல்லையா. நம்ம வந்து அவங்கள வந்து அரசியல் ரீதியா தான் தாக்குவோமே ஒழிய இது போன்று வந்து கருத்துக்களை நம்ம முன் வச்சு தாக்க மாட்டோம். நீங்க அதனாலதான் அவங்கள நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவங்களுடைய சனாதன தர்மம் தான் அவங்கள வழி நடத்துது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதனாலதான் அவங்க பெண்களை மதிக்கிறதுக்கோ அல்லது சமத்துவம் நடத்துறதுக்கோ தயாரா இல்லை. அதுதான் இத்தனைக்கு காரணமா இருக்கு. இப்ப டிஃபேம் பண்றது வந்துட்டு அவங்களுக்கு புதுசு இல்லையே. வந்து அவங்க இப்போ மஹூபா மைத்ராவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அப்புறம் கனிமொழி மடத்தை என்ன பண்ணணும், எல்லாமே யார் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள வந்து அவங்கள முடக்கிறதுக்கு தான் அவங்க தொடர்ச்சியா முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து இன்னைக்கு திஹார் ஜெயிலுக்கு போயிருக்காரு. காரணம் இதுதான். அவங்கள வந்து யாரும் விமர்சிச்சிடக்கூடாது, யாரும் எதிர்த்திடக்கூடாதுங்கிறதுல பயம் அவங்க கிட்ட இருக்கு, இன்னைக்கு உருவாகி இருக்கு. அந்த பயம் வந்து யார் தன்னை எதிர்த்து நிக்கிறாங்களோ, எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ, அது யாராக இருந்தாலும் முடக்கிறதுக்கான வேலை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து இதற்காகலாம் நம்ம வாயை மூடிடுவோம், சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம். இன்னைக்கு இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நினைச்சா சரணடைஞ்சிருக்கலாம், ஆனா அவர் பண்ணல. அப்போ சரணடைகிறதுங்கிறது அவங்களுக்கு வேணா சாத்தியம். இன்னைக்கு பாபா ராம்தேவ் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களுடைய பரம்பரை புத்தி வந்து மன்னிப்பு கேட்கறது, சரணடைகிறது. ஆனா நமக்கு வந்து எதிர்த்து நிக்கிறது, போராடுறது, இதுதான் நம்முடைய குணாதிசயமா இருந்திருக்கே ஒழிய அந்த போராட்டத்தை வந்து யாராலையும் ஒடுக்க முடியாது. நன்றி நன்றி தோழர், சிறப்பான ஒரு பதிலை கொடுத்தீங்க. அடுத்த கேள்வி ஜெயந்த் தியாகராஜன், டாக்டர் ஜெயந்த் தியாகராஜன். எனக்கு கேள்வி இல்ல. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேடம் நல்லா பேசுனீங்க மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த மீட்டிங்ல சந்திச்சதுல. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். மத்தவங்க யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த தலைப்புல வேணா ஒரு 5 to 10 minutes பேசுறேன்னா, வாய்ப்பு இருந்தா கொடுங்க, பேசுறேன். அது வரைக்கும் அவங்க முடிச்சுக்கிட்டோம். கண்டிப்பா அவங்க தோழருக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அது முடிய போகுது. கேள்வி முடிஞ்சது, நீங்க கொஞ்சம் பேர் பேசலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற கேள்விகள்? கணேசன், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா தோழரிடம்? ஏன்னா அவங்க குயிக்கா அவங்க டைமுக்கு போகணும், பரப்புரையில இருக்காங்க. இல்ல, நான் பரப்புரை திரும்ப இனிமே போக முடியாது, அவங்க போயிட்டாங்க வேற ஏரியாவுக்கு. இனிமே நான் வீட்டுக்கு தான், ரூமுக்கு தான் திரும்பணும். ஓகே ஓகே தோழர், ஓகே தோழர்,
நன்றி நன்றி, ரொம்ப நன்றி ஆமா, அவங்க உங்களுக்கு. முடிக்கிறது நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே நான் ரூமுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். ஓகே 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 தோழர். கணேசன், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா தோழரிடம்? ஒரு கேள்வி நான் கேட்டுக்கலாமா அறிவொளி? கேளுங்க தோழர். தேங்க்யூ. ஓகே. கண்டிப்பா. இப்போ சங்ககால பெண்கள் அவர்களோட நிலையும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெண்களோட நிலையும் 2024 பெண்களோட நிலையும் உங்களால ஒரு காமன் லைன்ல சொல்ல முடியுங்களா? அந்த காலத்திலே நம்ம சங்ககால பெண்கள் வந்து அது யாரெல்லாம் கவிதை எழுதுனதெல்லாம் நம்மகிட்ட, வெள்ளி வீதியார் கவிதை எழுதுனதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, ஆண்டாளுடைய கவிதைகள்லாம். அப்புறம் ஔவையாரை பத்தி நமக்கு தெரியும், எப்படி வந்து ஒரு மன்னர்களுக்கு இடையில வந்து சமாதான தூதுவராவெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப நமக்கு வந்து அந்த காலத்துல நமக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நம்ம எப்பவுமே அப்ப பெண்கள் வந்து புலிய முரத்தால விரட்டினாங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எப்பவுமே பெண்கள் வந்து நடத்தக்கூடியவள ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கா. அதுதான் மருவி இன்னைக்கு வந்து ஆண் வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்து பெண்ணை ஒடுக்கக்கூடிய ஒண்ணா மாறி இருக்கு. பெண் துவக்க காலத்துல இருந்து பெண் தான் தலைவி, இனக்குழுவுடைய தலைவியா இருந்திருக்கா. அவதான் போராட்ட காலத்துல முன்னாடி நின்று இருக்கா. அவதான் எல்லாம் கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கா. சொத்து எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் தானே நமக்கு வந்துட்டு ஏங்கல்ஸ் எழுதிடுவார் இல்லையா, குடும்பம் சொத்து. பெண்கள் அப்பதான் அடிமையாறாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு உருவான ஒரு விஷயம் இல்ல பெண் விடுதலைங்கிறதோ பெண்ணுடைய சிந்தனைங்கிறதோ. அப்படிதான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே நம்ம அப்படிதான் இருந்திருக்காப்ப. நன்றி நன்றி தோழர், நல்ல ஒரு பதில் கொடுத்தீங்க. சகுந்தலா, உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா தோழர்கிட்ட? சகுந்தலா பிரின்ஸ். எனக்கு கேள்வி வந்து என்ன, இப்ப கிராமத்துல இருக்க மக்களை எப்படி வெளியில கொண்டுட்டு வர போறோம், அதுதான் என்னுடைய கேள்வி. வேற ஒரு கேள்வி இல்ல. இது எல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றது, இதுல இருந்து எப்படி அவங்களை மீட்கிறது பெண்களை? இதற்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். இல்ல அவங்க சல்மா இருக்காங்களா? அவங்க ஓகே இருக்கேன். இருந்தாங்கன்னா அவங்க சொல்லட்டும். சல்மா மேடம் இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கேன். சொல்லுங்க தோழர், நீங்க பதில் சொல்லுங்க அவங்களுக்கு. நான் சொன்னது வரவே இல்லையா? அதுதான் அவங்க அப்ப சொன்னாங்க, அதனாலதான் நான் நினைச்சிட்டேன் ஓகே மறுபடியும் அவங்க கேட்டனால நான் சொல்லலாமான்னு கேட்டேன். அவங்க சொன்னது கேட்கலன்னு அவங்க திரும்பவும் சொல்லிட்டேன். அதாவது சங்க காலத்துல இருந்தே இப்ப கேக்குதா? இந்த கேள்வி இல்ல தோழர், அவங்க தோழர் கேள்வி. இப்ப இவங்க கேட்ட கேள்வி வந்து சங்கீதா பிரின்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களை எப்படி அரசியல் எடுத்து அவங்களை வெளியில கொண்டு வரணும்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முன்பு கேட்ட கேள்விக்கு பதில். பெண்கள் ஆல்ரெடி வந்தாச்சுங்க. பெண்கள் அரசியலுக்கு வந்தாச்சு. நீங்க நினைக்கிறது மாதிரியெல்லாம் இல்ல. அவங்க வந்து இன்னைக்கு 50% உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து நிக்கிறாங்க. அரசு கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்கன்னா அதுல நிறைய பேர் ஆர்வத்தோட தான் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்க அவங்க தங்களை பயன்படுத்த அவங்க வெளியில வர தயாரா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் தான் அதை அதை நம்ம இனிமேலா திரும்ப ஆகணும் அப்படின்னா எதிர்பார்க்கவே வேண்டாம். ஆகிட்டாங்க. அவங்க எல்லாத்துலயும் இப்ப ஆர்வமா பங்கெடுக்கதான் செய்யறாங்க. நம்ம வாய்ப்புகளை மட்டும்தான் நம்ம சரியானபடி வழங்கணும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை கிராமத்துல மேடம் நான் பேசலாமா? எத்தனை இடத்துல வந்து பெண்கள் வந்து உள்ள மேடம் கவுன்சிலரா அவங்களே வந்து நிக்கிறாங்க, படிச்ச பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் ஆர்வத்தோட வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு கவுன்சிலர் போட்டி நடந்ததுன்னா அதுல 10 பெண்கள் அந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறாங்க. பெண்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்துல. ஹலோ மேடம், நீங்க சொல்றது எல்லாம் ஓகே.
பாக்குறோம். அந்த பெண்களுக்கு பின்னாடி எத்தனை ஆண்கள் தான் அரசியலே ஹலோ ஒரு சில இடத்துல தான் அரசியல் பண்றாங்க. எத்தனையோ இடத்துல பிரசிடென்ட் பதவிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பிரசிடென்ட் ஹலோ செய்யல பதவி. சரியா ஹலோ அவங்க ஹலோ பேசுறது வந்து சரியா ஹலோ அவங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. அவங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. பிரச்சனை அரசியல் இருக்கு. மயப்படுறதுங்கிறது ஹலோ பேசுங்க தோழர், பேசுங்க. பொதுவா அரசியல் மயப்படுறத வந்து அவங்க பாலிடிக்ஸ் மட்டும் பேசுறாங்களா இல்ல மத்த விஷயங்களையும் சேர்த்து கேக்குறாங்களான்னு அந்த கேள்வி எனக்கு தெரியல சரியா என்ன கேட்டாங்கன்னு. இல்ல அவங்க ஆனா இல்ல அவங்க இல்ல கேட்கறத அவங்களுடைய full-ஆ கேள்வி சரியா என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிற பஞ்சாயத்து ஆ, தேர்தல்கள் மூலம் வெற்றியடைந்த பெண்களுக்கு ஆ, பின்னாடி இருக்கிறது ஆண்கள் தானே அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. பட் ஆ, அது வந்து ஆமா. எல்லாரும் அப்படி இல்ல அப்படிங்கறது தான் அதோட பதில். நீங்க உங்க பதில வைங்க, அப்புறமா நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட பதில். அதுதான் நீங்க ஏற்கனவே வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு 10-15 பெண்கள் சுயேட்சையாவும் நிக்கிறாங்க. அதுதான் நான் கள நிலவரம் அதுதான். வேற கட்சி சார்பா வந்து அவங்க 4-5 பேர் வருவாங்களே ஒழிய மற்ற எல்லாருமே சுயேட்சையா போடுறாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். பெண்கள் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. அரசியல் மயப்பட்டாச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வின்னிங் சான்சஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. மற்றபடி அவங்க இன்னும் காலப்போக்கில் இந்த நிலை மாறிடும். அதையும் தாண்டி பெண்கள் வந்து வெளியில வர்றதுக்கான ஆர்வத்தோட இருக்காங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து வந்தாச்சு எல்லாருக்குமே அந்த ஆர்வம். நான் அது வந்து ஒரு பக்கத்துல இருக்க பெண் வந்து திடீர்னு ஒரு அதிகாரத்துக்கு வர்றாங்கிறப்ப நானும் ஏன் வரக்கூடாதுங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த உணர்வு வந்துடும் இல்லையா? அந்த உணர்வு நிலையில பெண்களை பாக்குறேன் நான். அது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றமா தான் நான் பாக்குறேன். நன்றி, நன்றி தோழர். இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அறிவொளி சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. போங்க போங்க. அதாவது மேடம், சொல்லுங்க. இந்த பில்கிஸ் பானு கொலை வழக்க பத்தி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பிரீஃபா சொன்னீங்க. பட் அவங்க வந்து அந்த அந்த பெயில்ல விட்டதா இருக்கட்டும், அவங்கள ஃப்ரீயா ரோமிங்கா ஆனதா இருக்கட்டும், அந்த குஜராத் ஜுடிஷியரிய வந்து உச்சநீதிமன்றம் கடுமையா சாடி இருக்கு இல்லையா? இல்ல இல்ல இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா வந்து, நம்ம இந்த ஜுடிஷியரியிலே வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து நான் படிச்ச வரைக்கும் அதிகமான பெண்கள் வந்து நீதிபதியா இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து தான் அதிகமா இருக்காங்க. பட் இது ஒருவேளை அந்த மாதிரி வட இந்தியால இந்த மாதிரி பெண்கள் அதிகமா இல்லாதனால நீதிபதி பொறுப்புகள்லயோ இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பிஜேபி வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையவே அடுத்த ஜெனரேஷன் கடத்துறாங்களா? ஏன்னா அவங்களுடைய அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த கண்டனத்தை படிச்சீங்க பில்கிஸ் பானுல, அது அது வந்து அதுக்கே தனி ஸ்பேஸ் போடணும். அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க மேடம்? இப்போ நீங்க அது ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து அந்த பெண்ணுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நீதிபதியாக அந்த இடத்துல ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா நிச்சயமா வந்து அதற்குரிய ஒரு 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 இணக்கமான பெண்ணுக்கு இணக்கமான ஒரு குரல் அங்கே வெளியில வர சான்சஸ் உண்டு. இப்ப இந்த பில்கிஸ் பானுவுக்காக போராடி அவங்களுக்கு இந்த மறுபடியும் குற்றவாளிகளை ஜெயில தள்ளினதுக்கு வந்துட்டு ஒரு சுபாஷினி அலியோ அல்லது பத்திரிகையாளர் ரேவதியோ அல்லது ரூத் ரேகா வர்மா போன்ற பல்கலைக்கழக துணைவேந்தரோ அவர் மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. ஒரு பெண்கள் தான் அந்த பிரச்சனையை மறுபடியும் எடுத்துட்டு போறாங்க கோர்ட்டுக்கு. பொதுநல வழக்கு மகு அமைத்ரா இவங்கெல்லாம் தான் மறுபடியும் அந்த கோர்ட்டு கேஸ் மறுபடியும் எடுக்கிறாங்க, உயிர் கொடுக்குறாங்க. அவனுங்களை மறுபடியும் ஜெயில அடைக்கிறதுக்கு அந்த கேஸ் தான் வந்து தீர்ப்புக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல. அப்போ ஒரு பெண்ணா இருந்தப்போதான் அந்த பெண்ணுடைய வழியையும் பெண்ணுக்கான ஒரு நீதி கிடைக்கணுங்கிற ஒரு தவிப்பு வந்து இயல்பாவே வந்துடும். அந்த தவிப்பை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். நீதிமன்றங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயங்குற விதம் வேற, அங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்துட்டு நீதிபதியா இருக்காங்கிறது வேற. ஆனா இங்க எல்லா விதத்திலயுமே பின்னோக்கிதான் இருக்காங்க. பல 100 ஆண்டுகள் பின்னோக்கிதான் நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்துலயுமே எல்லா துறைகள்லயுமே. அப்போ அங்க இதே இடத்துல ஒரு பெண் நீதிபதி இருந்தாங்கன்னா இந்த குற்றவாளிகள் வெளியில சில காலம் வந்திருக்க கூட வாய்ப்பு இல்லாம கூட போயிருந்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி தோழர், தெளிவான பதில். மேடம் ஜெயந்தி மேடம், நீங்க உங்க கருத்தை வச்சிருங்க. அதுக்கப்புறம் புது கொஸ்டின்ஸ் எல்லாம்
எப்படி சொல்லுங்க. அவங்க தட்டான் கேள்வி முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஜெயந்தி மேடம் ஓகே, உரையை தட்டான் தொடரும். வந்திருக்காங்களா? தட்டான் ஓகே கேள்வி ஓகே கேட்கறாரு, அவர் தட்டான் கேள்வி கேட்கணும். ஓகே தட்டான் கடைசி கேள்வி உங்க கேள்வி தான், நீங்க கேட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜெயந்தி மேடம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லுங்க தட்டான். நன்றி. என்ன என்னுடைய கேள்வி அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரியில் நடந்த ஒரு பெரிய பாலியல் பிரச்சனை ஒன்று இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை இருக்குது. இது ரெண்டுக்குமான வந்து தீர்வு எந்த மாதிரி போய் நிற்கும், அல்லது எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் வந்து எந்த சேஃபுமே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் வந்து சேஃபு. நான் அங்கேயும் இது போல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அதை என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன். இணைப்புல பிரச்சனை போல இருக்கு தட்டான், ஆஹ் பேசுறது எனக்கு பேசலையா அவரு? கேட்கலையா? கேட்டாங்க மேடம், உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். தட்டான் திருப்பி ஓகே. கேள்வியை கொஞ்சம் கேட்டுடுங்க. இல்ல திரும்பி கேட்க சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன என்ன சொல்லுங்க. கேக்குறாங்கன்னா மேடம், ஆஹ் அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்போ ஆஹ் பொள்ளாச்சிலயும் நடந்தது, கன்னியாகுமரின்னு 2 இடத்த சொன்னாரு, ஆமா தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. ஆமா ஸோ இது மாதிரி ஆமா. விஷயங்களை நம்ம எப்படி ஃபியூச்சர்ல ஹேண்டில் பண்ண போறோம், அது இப்போ எந்த லெவல்ல இருக்கு, எப்படி பண்ணலாங்கிறத மூவ் ஃபார்வர்டா கேக்குறாரு. இல்ல பொதுவா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம்தான். பெண்கள் கொஞ்சம் இதுல தங்களை வந்து பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு இது. ஏன்னா அவங்க வந்து காதல்னு சொல்லி ஏமாந்து ஆஹ் ரெண்டாவது வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டு வந்து மிரட்டுறப்போ அந்த பெண்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன செய்யணும்னா, அத வந்து உடனடியாக வந்து அவங்க காவல்துறை அணுகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா இது தங்களுக்கு நேர்ந்த ஒரு அவமானமா நினைச்சிட்டு அவங்க திரும்ப திரும்ப அந்த குற்றங்களை அவங்க நிகழ்த்துறதுக்கு அவங்க உடன்பட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் தங்களை வந்து பலப்படுத்திக்கிறணும் சிந்தனா ரீதியாகவும். இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல யாரை சூஸ் பண்றது, யாரை காதல்னு நம்பி போறது, இது விஷயங்கள்ல வந்து ஏமாந்துராம இருக்கிறதுலயும் அவங்களும் தங்களை பலப்படுத்திக்கணும். இந்த எமோஷனலா ஈஸியா ஒரு உறவுக்குள்ள போயிடுறது வந்துட்டு தவறான விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதுக்கு கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிற ஒரு விஷயம், எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இது போன்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது ஸ்பெஷல் கோர்ட் மூலமாக அவங்களுக்கு உடனடியாக அந்த குற்றவாளிகள் வந்து பனிஷ் பண்ணப்படணும். அப்பதான் வந்து அடுத்தடுத்து இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு பயம் வரும். இந்த குற்றங்கள் தள்ளி போட இந்த கேசஸ் வந்து அது நீர்த்து போயிடுது. அதனாலதான் நம்ம வந்து இதுக்கு தனியா கோர்ட்டு, இது போன்ற குற்றங்களுக்கு தனியான நீதிமன்றங்கள் வழியா குழந்தைகள் வந்து தண்டனைகளை தந்து அப்படிதான் அது சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இப்ப நீதித்துறையில நீங்க என்ன வந்து சொல்ல நம்ம வரீங்கன்னா, டெல்லியில நடந்த பாலியல் உணர்வு அந்த பிரச்சனைக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் கோர்ட் பண்ணி விரைவா தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அத மாதிரி ஆமா பண்ணணுங்கிறீங்க. ஆமா அத பாஜக எந்த இது காலத்திலயும் போன்ற பண்ணாது. அதான் இது போன்ற குற்றங்களுக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைக்க தண்டனைகள் வழங்கப்படணும். அதுதான் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கும் குற்றம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு. அததான் அப்படிதான் நம்ம எதிர்பார்க்க முடியுமே ஒழிய, இது வருடக்கணக்கா ஒரு கேஸ் நடந்து வருடக்கணக்கா அது பண்றதுக்குள்ள அதுக்கு எந்த கேஸுக்குமே வேல்யூ இல்லாம போயிடுது நம்ம நாட்டுல. அதுதான் எவ்வளவோ நீதிமன்றங்கள் நீதிபதி இருக்கு காலியா இருக்கு அப்படின்றாங்க. அவ்வளவு கேசஸ் குவிஞ்சு கிடக்கு. ஆனா பெண்கள் சம்பந்தமான குற்றங்களுக்கு உடனடி தீர்வு வரணும்னா தண்டனைகள் உடனடியாக வழங்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. கணேசன் வந்திருக்காரு ஒரு கேள்வி கேட்க. கணேசன் உங்க கேள்வி கேட்டுருங்க. நம்ம அடுத்து கணேசன் கேள்வி முடிந்தோடனே நம்ம தோழர்னா நம்ம ஜேக்கப்க்கு நன்றி உரை வழங்கிட்டு அப்புறம் ஜெயந்தி மேடத்தை வந்து நம்ம கண்டினியூ பேச வைக்கணும். சொல்லுங்க கணேசன். எனக்கு சிம்பிள் கேள்விதான். தோழர் வணக்கம். தோழர் வணக்கங்க. தோழர், இப்ப நீங்க பிரச்சாரத்துல இருக்கிறீங்க. நம்ம அண்ணன் திருமாண்ணனுக்கு வந்து மக்களோட எழுச்சி எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. ரொம்ப நிறைவா இருக்கு. ஹலோ. நன்றி தோழர், நன்றி தோழர். ரொம்ப நிறைவா இருக்குங்க. சிதம்பரம் தொகுதியில் சொல்லுங்க மேடம். அது கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு பயம் இருந்தது எங்களுக்கெல்லாம். ஆனா அவங்க கூட்டணி வலுவா போட்டிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டப்படணுமேன்னு.
ஆனா இப்போ நமக்கு சின்னமும் கிடைச்சாச்சு. பானை சின்னம் நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிருக்கு. அந்த கூட்டணியே 2ஆ பிரிஞ்சு நிக்குது. அப்போ வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அவருடைய ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறப்போ ஒரு ஒரு பாடம் எடுக்கிறாரு வந்து. ரொம்ப தெளிவா வந்து இந்த விஷயங்களை பேசுறாரு. தெரியும்ல அவர் எப்படி பேசுவாருன்னு. ஹலோ, கேட்டுச்சு மேடம், கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. ஆமா ஆமா தோழர். அதனால அவர் பிரச்சாரம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. மக்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க என்னென்ன பண்ணாங்க, நம்ம வந்து எதுக்கு எதிரான ஒரு ஆட்சி அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, எப்படி மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எல்லாரும் வந்து உங்களுக்காக நின்றுட்டு இருக்கோம், நீங்க இந்தியா கூட்டணிக்காக வாக்களிக்க போறது இல்ல, உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப அழகா பேசுறாரு. அவருடைய பரப்புரை மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வேற. நன்றி நன்றி தோழர். அடுத்து பிடிசாப்பல். இப்பதான் உங்க இணைப்பு கொஞ்சம் தோழர், இன்னொரு ஒரே ஒரு சிறிய கேள்வி, இதுல துணை கேள்விதான். புதுச்சேரியில் நடந்த அந்த மாணவி கொலைக்கு வந்து ஒரு வாரத்துல தண்டனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ரொம்ப நேரமா கத்திருந்தாங்க. அப்புறம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் நிற்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சிறிய. அவங்களுக்குலாம் செலக்டிவ் அம்னீசியா மாதிரி செலக்டிவா சில விஷயங்கள் பேசுவாங்க, அப்புறம் விட்டுட்டு வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்ட வந்து அமைச்சராக முடியுமா, எம்பி ஆக முடியுமா, அதன் வழியா வந்து அதிகாரத்தை பெருக்கிக்கிற முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அதுதான் அவங்க பேசக்கூடிய அரசியல்ங்கிறது. அதுதான் அவங்க நம்பக்கூடிய அரசியல். அதுதான் இன்னைக்கு என்ன தேவை தனக்கு அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய, அந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது அப்படின்னு மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய, நிஜமான அக்கறையோட இயங்கக்கூடிய ஒரு தலைவி, பெண் தலைவி அவங்க கிடையாது. அதனாலதான் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை இந்த முறையும் தருவாங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன முறை தோல்வியை தழுவுன மாதிரி இந்த முறை மோசமான ஒரு தோல்வி அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல அவங்க பேசுறது எல்லாமே வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஒரு கவர்னரா இருந்துகிட்டு அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு கவர்னர், அவங்க பாண்டிச்சேரியில இருந்தாங்க, தெலுங்கானாவுல எப்படி அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பேச்செல்லாம் தங்களுக்கு அதிகாரத்தை கிடைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் சிந்திப்பாங்களே ஒழிய மக்களுக்காகவோ பெண்களுக்காகவோ அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அது அப்படி இடம். நன்றி நன்றி தோழர். அடுத்து பிடிசாம்பல் கேள்வி கேட்டுருங்க, கொஞ்சம் குயிக்கா கேட்டுருங்க. அக்கா வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? கொடுமையான அந்த கொரோனா நேரத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பியூலா ராஜேஷோட பொய்களை சம்பந்தமா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம்னு ஞாபகப்படுது. பெண்களுக்கான சமூக நீதியும் திராவிட மாடல் அரசு உங்கள் பார்வை மட்டும் சொல்லுங்க. கேட்டுச்சிங்களா? உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அறிவுலினை கன்வே பண்ணுங்க. தொடர் உங்களுக்கு கேட்டுச்சா அவங்களோட பிடிசாம்பலோட கேள்வி? கேட்கல, திரும்ப கேட்க சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. அக்கா ஒண்ணும் இல்ல, பெண்களுக்கான சமூக நீதியும் திராவிட மாடல் அரசு உங்கள் பார்வை. பெண்களுக்கான சமூக நீதியும் திராவிட மாடல் அரசும் உங்கள் பார்வையில், இதுதான் அவர் கேட்கிற கேள்வி. அதாவது திராவிட மாடல் ஆட்சின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை தலைவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது எல்லாருக்கும் எல்லாமும், அதுல வந்து அந்த ஒற்றை வரியில எல்லாமே அடங்கி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்றத்தாழ்வுகளோ பாலின பாகுபாடோ எல்லாமே இல்லை அப்படின்னு ஆயிடுது. அதுல வந்து ஆண் பெண் வித்தியாசமோ அல்லது ஜெண்டர் குறித்த ஒரு டிஸ்கிரிமினேஷனோ அல்லது ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷனோ அல்லது மத ரீதியான டிஸ்கிரிமினேஷனோ அது பொருளாதார ரீதியான டிஸ்கிரிமினேஷனோ அப்படி எதுவுமே இல்லாம இவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லாரும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு இலக்கை நோக்கி இந்த ஆட்சி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அதைதான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒண்ணா மாத்தணும்னு நான் நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு.
நான் இன்னைக்கு சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நான் சந்தோஷத்துல இருக்கேன் அப்படிங்கிறத விட, எங்கேயோ ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சகோதரியும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வைக்குது நம்மள. அப்படின்னா இந்தியா கூட்டணி வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகணும். அந்த ஆட்சியின் வழி இங்கே நடக்கக்கூடிய இதே ஆட்சி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், ஒரு அவேர்னஸ் போய் சேரணும், சமூக பாதுகாப்பு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஜாதி மத ரீதி இல்லாத பாகுபாடுகள் ஒழியணும் அப்படிங்கிறது தான் அந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய முக்கியத்துவமா இருக்கு. அதான் சமூக நீதிக்கான ஒரு ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஏபிடி. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு நம்ம ஜாக்கப்பண்ணனை கொடுத்துட்டு அவங்கள விடைபெற்று வச்சுப்போம். ஏன்னா அவங்க இணைய சேவையில் ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் பேசினாங்க. அவங்க கொடுத்த நேரத்துக்கு நேரம் மிகுந்துட்டு தோழரோட ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் நன்றி உரைக்கு முன்னாடி. நீங்க எழுச்சி தமிழருடன் பரப்புரையில் இருப்பதால் முடிந்தால் இந்த அமர்வில் எழுத்தமிழர் இந்த அமர்வை சொல்லி அவர்கள் ஒரு 20 நிமிடம் எங்களுக்கு ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிற கோரிக்கையோட ஏற்கனவே தோழர் கலைஞர் 100 இந்த போன நிகழ்வுல கலந்து பேசியிருக்காங்க ட்விட்டர் ஸ்பேசஸ்ல. சமூக வலைதளங்கள்ல அவரோட பிரச்சாரம் இருக்கும், அது சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு விசிகால இருந்து ஒரு தோழரை பேசுறதுக்கு நீங்க கோரிக்கையா வைங்க எழுச்சி தமிழரிடம். ஓகே, அது வேணா சொல்றேன் நான். ஏன்னா இன்னைக்கு அவர் முடிச்சுட்டு இந்த சிதம்பரம் நாளைக்கு அரியலூர்ல ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு சிதம்பரம் போறாங்க போல. நான் கமலஹாசன் வர்றாராம், அப்ப நாளைக்கு போயிடுவாங்க. திரும்ப வந்து 6ஆம் தேதி நான் வர்றாங்க, 6ஆம் தேதி சிஎம்மோட வர்றாங்க. அப்ப பாப்பேன் நான் சொல்றேன் நான் கண்டிப்பா. அவரால் இல்லைன்னா அவருடைய சார்பை யாரையாவது பேச சொல்லுங்க. நன்றி நன்றி தோழர். இன்னைக்கே அவர் பின்னாடி நிறைய மீடியா வந்தாங்க, அவர் வந்து டைம் ஒதுக்க முடியல, ஏபிபி எல்லாம் பின்னாடி தொத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இவர் உட்கார்ந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஜனங்களை பாக்குறது, அவங்க வெயில்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு அவரு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு. அதனாலதான் நன்றி. நான் சொல்றேன். எங்களோட வெற்றி வாழ்த்துக்களை முன்கூட்டியே சோசியல் ஜஸ்டிஸ் குழு வெற்றி வாழ்த்துக்களை எழுச்சி தமிழருக்கு கன்வே பண்ணிடுங்க. இவ்வளவு இணைப்பு சிறப்புகளிலையும் பரப்புரைகளிலையும் எங்களோட நேரத்தை ஒதுக்கியது நன்றி. எங்கள் குழுவின் நன்றி உரையாற்ற வருகிறார் திராவிட கவிஞர், அவர் கவிஞர் ஜேக்கப்பண்ணன். வாங்க ஜேக்கப். வணக்கம். வணக்கம் அண்ணா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். அதாவது சிதம்பரத்தில் நடராஜரை போல் வெற்றியும் திருமானனோடு தான் இருப்பேன் என்று ஒற்றைக்கால் நிற்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மனமார்ந்த ஒரு சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த 3ஆம் அமர்வு பல செவிகளையும் மனங்களையும் இன்றும் திறக்க செய்திருக்கிற சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் சமூக நீதி படைக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். வரவேற்புரை அருமையாக நல்கிய அருமையான தட்டான் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தினமும் ஒரு சிறப்பு பேச்சாளர் சான்றோர் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த சிறப்பு பேச்சாளர் அருமை தோழர் கவிஞர் சல்மா அவர்கள், இணை செயலாளர், மாநில ஊடக குழு, திராவிட முன்னேற்ற கழகம். கவிஞரிடம் தலைப்பாக, நம்ம தோழரிடம் தலைப்பாக ஒரு கோடை கொடுத்தாலே ரோடை போட்டு விடுவார், அந்த அளவுக்கு திறமை. சிறு புள்ளியை கொடுத்தாலே பூமி உருளை அளவில் ஜனநாயக சொல்லாடல்களால் ஆக்கி விடுவார். திறமைசாலி, திராவிட போராளி. வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. மேடையேற அஞ்சாதவர் நீங்கள், திராவிடத்தை மேடை ஏற்றவும் அஞ்சாதவர் நீங்கள். உங்களை போன்ற கண்மணிகள் கழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தூண்கள். இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே தருணத்தில் நல்ல உள்ளங்கள், இதை கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள், இணையதள ஆர்வலர்கள், பொதுநலவாதிகள், அந்த உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாட கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு. வெற்றி பெறுவோம், இந்த நாட்டை காப்பாற்றுவோம். தோழர் திருமாவுடைய வெற்றி 100க்கு 100 இங்க நான் கண்டிப்பா வெற்றி அடைவார் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியா நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி தோழர். இந்த தலைப்புல வந்து பொதுவா நம்ம அமர்வு வந்து சிறப்பழைப்பாளர்கள் பேசி முடிச்சு கேள்வி பதிலுடன் முடிந்துவிடும். ஆனா இது ஒரு பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள்ங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால காங்கிரஸ்ல இருந்து டாக்டர் ஜெயந்த் தியாகராஜன் வந்து அவங்க கண்டினியூ பண்ண இருக்கிறாங்க. நீங்க இங்க இருந்து கேட்கலாம், நீங்க எப்போது வேணாலும் விடைபெற்றுக் கொள்ளலாம், நீங்க இருந்தும் கேட்கலாம் எங்கள் அமர்வில். டாக்டர் ஜெயந்த் தியாகராஜன் அவர்கள் உரையை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ ஆல். வணக்கம்.
தலைப்பு வேண்டாம் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் அப்படிங்கிற தலைப்பு. நமக்கு சமுதாயத்துல, நம்மளுடைய சமுதாயத்துல வந்து நம்ம 50% மேல பெண்கள் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய நாடு வந்து நம்ம நாட்டுடைய பொருளாதாரமாகட்டும் வளர்ச்சியாகட்டும் எதா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த சமுதாயமே முன்னேறாது, அந்த நாடே முன்னேறாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, அவங்களுடைய RSS அப்படிங்கிற இயக்கத்துல பெண்களுக்கு இடம் இல்ல. வேற எந்த கட்சியிலும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா விதமான அவர்களுடைய அந்த சிஸ்டர் கன்சர்ன்ஸ்ல எல்லாத்துலயும் பெண்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்கும். ஆனா RSSல ஒரு பெண், அது எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தா, உமாபாரதியா இருந்தா கூட அவங்களுக்கு இடம் இல்ல. அவங்களுக்கு அந்த இதுல வந்து பெண்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னாவே அவங்க பெண்களுக்கான உண்மையான கட்சியா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்கள் வந்து இப்ப இந்த 2 கேள்வி ஒரு மேடம் கேட்டாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த சகுந்தலா மேடம் கேட்டாங்க. ஒரு பெண்களுடைய பங்கேற்பு எதாக இருந்தாலும் சரி, அது சமூக பங்கேற்பா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பங்கேற்பா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம 2-3 விஷயங்களை கண்டிப்பா செஞ்சாகணும். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கறத பத்திய விழிப்புணர்வை நாம அந்த பெண்களுக்கு முதல்ல ஏற்படுத்தணும். தட் இஸ் எஜுகேட். அவங்களை முதல்ல நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கப்புறம் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும். அவர்களை எல்லாம் நாம புரட்சியில் அவங்கள, இது வந்து அம்பேத்கர் சொன்னது. அதாவது நாம முதல்ல அந்த பெண்களுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கறத சொல்லாம இருந்தோம்னா அந்த பெண்கள் எப்படி முன்னேறுவாங்க? அதனால பெண்கள் வந்து மேக்சிமம் அடிபட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கே தெரியல நமக்கு இத்தனை உரிமைகள் இருக்கு அப்படின்னு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை, அது இன்க்ளூடிங் ஆண்களுடைய கடமையும் தான். ஏன்னா பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடே முன்னேறும் அப்படிங்கிற. அதே போல நம்ம அந்த அதிகாரத்தை எப்படி பெறுவது, அதை எப்படி செயல்படுத்துவது, இப்படி இந்த ஆங்கிள் வந்து அந்த பெண்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்காம அவங்கள மேம்படுத்த முடியாது. அவங்க இன்னொரு கேள்வியும் வச்சாங்க, கிராமத்துல இருக்கிற நிறைய பஞ்சாயத்து தேர்தல்கள்ல போட்டியிடுற பெண்கள் வந்து ஆண்களோட பேக்ல இருக்காங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனா சல்மா மேம் சொன்ன மாதிரி இது மற்ற பெண்களும் போட்டியிடுவதற்கு, தங்களை தயார்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சுல்ல, அதுதான் அந்த திட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம். முதல்ல எடுத்தோன்னே வரதான் செய்வாங்க, மேல இருக்கிற கிரீமி லேயர்ஸ் அதை என்ஜாய் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அடுத்து பக்கத்துல இருக்கிறவன் எனக்கும் வேணும்னு நினைக்கும் போது அதை நோக்கி பிரயாணப்படுவான். நீட்டு வந்தப்ப நம்ம எல்லாரும் சொன்னோம், இது மாதிரி நீட்டு வந்துருச்சு, நம்ம எல்லாரும் இழக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீட்டு நம்ம குழந்தைங்களும் அந்த இதை அடையிறாங்க. நான் நீட்டுக்கு சப்போர்ட் கிடையாது, ஆனா சொல்றேன், நம்ம அது வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம பசங்க 600 மார்க் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம நீட்டை எடுத்துட்டாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பசங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் போறான்ல, அது மாதிரிதான் இந்த பெண்களுக்கு 50% நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அடைவாங்க உடனே. எல்லா 50% அந்த பெண்கள் 100% பெண்களும் வந்து புதுசாதான் வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும். எந்த ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, அது மெதுவாதான் முன்னேறும், மெதுவாகத்தான் நகரும். ஒரு ரிசர்ச்சே எடுத்துக்கிட்டா கூட ஒரு 100 பேர் செஞ்ச பிறகுதான் 150வது பேர் தான் அதுல வெற்றி அடைவான். அவன் பேர் தான் வெளியே வரும். பின்னாடி இருக்கிற 149 பேரே வெளியவே வராது. ஒரு தோனி தான் நமக்கு தெரியும். ஆனா தோனியோட லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண எத்தனையோ பேர் ஷைன் பண்ணாம போயிருப்பாங்க. அது போலதான் இது. அதனால பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சல்மா மேம் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மேல ஏறிட்டே வருவாங்க. சரி, இதுதான் இதோட இது. அதுல முக்கியமா 3 வகையில நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்த்தாகணும். ஒண்ணு சமூக ரீதியா நம்ம அதை பார்க்கணும், இன்னொன்னு பொருளாதார ரீதியாகவும் பார்க்கணும், அரசியல் ரீதியாகவும் பார்க்கணும். இந்த 3 டைமென்ஷன்லயும் நம்ம பார்த்து அந்த பெண்களுக்கான மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் பெண்கள் வந்து முன்னேற முடியும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்களை நிறுத்திட்டு மத்த 2லயும் நம்ம பண்ணல அப்படின்னா அந்த முன்னேற்றமும் வந்து அந்த பெண்களுக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, இப்ப தலைப்புக்கு வந்துடுறேன். பாஜக ஏன் நம்ம வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணணும், அவங்களையே அடுத்த தடவை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வைக்க விரும்புறேன். பாஜகவோட ஆட்சியில 2022ல மட்டும் 4,45,256 பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், 16 நிமிஷத்துக்கு ஒரு பெண்களை என்னமோ கற்பழிக்கப்படுறாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அதே போல இது ஒரு மணிக்கு 51 FIR, ஒரு மணி நேரத்துல இந்தியாவுல 51 FIR பதிவாகுது, எஸ்பெஷலி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்ல.
இது வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம பசங்க வந்து மேக்சிமம் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டோம். பெண்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னா அதை வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ வெளியே வராம இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? வெளியே தெரிய வந்ததே 1 மணி நேரத்துக்கு 51 எஃப்ஐஆர் அப்படின்னா வராம இருக்கிறது எத்தனை எத்தனை இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நினைச்சு பார்த்துக்கணும். அதே போல 1 லட்சம் பெண்கள் இருக்காங்கன்னா 66 பெண்களுக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டு நடக்குது. அதே போல இந்த பிஜேபியில் இருக்கிற MP MLAக்கள் மட்டும் 21 பிஜேபி MLA MPக்களுக்கு மீது பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு. அதே போல உலகிலேயே அதிகபட்சமா ஒரு கட்சியின் மீது கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிறாங்க ஒரு கட்சியில அப்படின்னா அது பாஜக தான். அதை வந்து நேத்தைக்கு கூட ஒரு பெரிய மீடியாவே வெளிச்சம் போட்டு ஒரு பெண் நிதியமைச்சரை பேசினது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த நவிகா குமார் அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க, உங்களுடைய கட்சிக்கு வந்து யார வேணாலும் இன்வைட் பண்ணுவீங்களா அப்படின்னா, எஸ் பாஜக இஸ் ஓபன் ஃபார் எவ்ரிஒன், வி வெல்கம் எவ்ரிஒன் அப்படின்னு ரொம்ப கர்வமாகவும் கௌரவமாகவும் நிதியமைச்சர் சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா கேக்குது, எங்க ஒரு 7, 8, 9 CBI கேஸ் வச்சிருக்கிறவன கூட நீங்க உள்ள சேர்த்துப்பீங்களா அப்படின்னா, எஸ் வி வெல்கம் எவ்ரிஒன் அப்படிங்குது அந்த அம்மா. அது உண்மைதான். அதனாலதான் உலகிலேயே அதிகபட்சமாக ஒரு கட்சியின் மீது கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து பாஜக கட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே போல 2022 மட்டும் 31,516 கற்பழிப்பு வழக்குகள், அதாவது ஒரு நாளைக்கு 86 வழக்குகள் வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து விசாரிச்சு தண்டனை வழங்கணும். இப்ப கூட பேசினாங்க, செல்வா மேம் சொன்னாங்க சீக்கிரம் வந்து தண்டனை வழங்கப்படணும் அது இது. அதுல தண்டனை வழங்கப்பட்டது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 28% வழக்குகளுக்கு மட்டும்தான் வந்து தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 70-72% வழக்குகள் வந்து முடிவுக்கே வராமையே இருக்கு. இதுல உதாரணத்துக்கு நம்ம யாரோ ஆட் பண்ணாங்க அப்பவே, இந்த XMLA குல்தீப் சிங் சேகர் உன்னாவ் வழக்கு, பில்கிஸ் பானு அவங்களுடைய வழக்குல கூட ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட்டு வச்சோன்னா திரும்பவும் அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அதே போல ஹத்ராஸ்ல இரவுல வந்து எரிக்கப்பட்ட பிண வழக்கு, மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு பெண் வந்து கூட்டு வன்முறை செஞ்சுட்டு, பாலியல் வன்முறை செஞ்சுட்டு அந்த பொண்ணு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆஃப் உடையில நடந்து வர்றாங்க. நடந்து வந்து உதவிகள் கேட்கறாங்க, யாருமே உதவி செய்யல. அதுக்கப்புறம் வேற யாரோ ஒரு உதவி செஞ்சு அவங்க மயக்கம் போட்ட நிலையில அப்புறம் யாரோ ஒருத்தர் காப்பாத்தி அவங்க இது பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனர் குற்றவாளிகளுடைய சதவீதம் வந்து 10% வந்து இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நம்ம எல்லாம் வந்து நடுங்க வைக்கிற ஒரு உண்மை. அதாவது 2-3 விஷயங்களை இதை நம்ம வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அந்த வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருக்கு. 45 வருஷத்துல வந்து இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து அதிகமா இருக்கு. அதுல எஸ்பெஷலி வந்து 22 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இந்த இளைஞர்கள்ல 45 பேர் 145 பேர் வேலைக்கே போறது இல்லாம இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்க கூடாது, நம்ம கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறக்காக ஏதாவது ஒரு போதையை வந்து அரசாங்கம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஆன்லைன் சூதாட்டங்களாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த போதை மருந்துகள் வந்து ரொம்ப எளிதா ரொம்ப 20 ரூபாய்க்கு கூட ஏதோ போதை மருந்தெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி போதை மருந்துகளுடைய இதுகளா இருக்கலாம். இந்த மைனர் குற்றவாளிகள் இருக்காங்கன்னா அப்ப அவங்க தவறான படங்களை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சதாக இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்தை மேலே அக்கறை இல்லாத ஒரு பாஜக இருக்கிறது வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, மனித குலத்திற்கே வந்து இது தேவையில்லாத ஒரு கட்சி தான். அதனால அவங்க கண்டிப்பா 3rd டைம் வந்துடக்கூடாது. அதே போல 2 பெண்கள் வந்து உடலில் உடை இல்லாமல் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் 50-60 ஆண்கள் வந்து கூடி நடக்க அந்த நடந்த நிகழ்வை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வியை யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பக்கத்துல ஆக போது இந்த நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது வீடியோ கிடைக்குதா இல்லையா, பாக்குறோமா, நியூஸ் பாக்குறோம்னா இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே வருது. அப்ப எந்த வகத்துல அதையெல்லாம் மறைச்சு வைக்கிறதுக்கு வந்து இந்த அரசு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம வந்து கண்டிப்பா நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். இத பத்தி வந்து ஒரு பிரதமரா, இந்த நாட்டின் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய பெண்கள் 50% இருக்கிற ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து எத்தனை நிமிஷம் பேசினாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 36 செகண்ட் மட்டும் பூசி முழுவிட்டு போயிட்டாரு. இதுக்கு போகவே இல்லை. உக்ரைன் போரையே நாங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் புரோபகண்டா பண்ணிக்கிட்டவங்களுக்கு இங்க இருக்கிற மணிப்பூர்ல போய் அவங்களுடைய அந்த கலவரத்தை நிறுத்த முடியல, அதை பத்தி பேச முடியல.
அப்ப எப்படி இவங்க இத்தனை ஆயிரம் கோடிகளா போட்டு இவர் வந்து இவரை புரோபகண்டா பண்ணிக்கிறாரு? சொன்னாங்க பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அதாவது பெண்களை பாதுகாப்போம், பெண்களை படிக்க வைப்போம் அப்படின்னு. இதுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்துல மோர் தென் 85% வந்து அவருடைய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுதான். இந்த இதால பயனடைஞ்சவங்களே இல்லைன்னு ஆயிருச்சு. அதே போல இந்த நிர்பயா ஆக்ட்ன்னு நினைக்கிறேன், அதற்காக ஒரு பணம் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்டுல மோர் தென் 50% வந்து அவங்க செலவே பண்ணல, பெண்களுக்கு செலவே பண்ணல. நேத்துக்கு இன்னொரு டேட்டா பார்த்தேன். என்னன்னா நம்மளுடைய பெண்கள்ல வந்து கிட்டத்தட்ட 55% மேல இப்ப வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாம அது மால் நியூட்ரிஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. பிறக்கிற குழந்தைகள் 55% மேல மால் நியூட்ரிஷன்ல இருக்காங்க. பெண்களும் ஒரு கிட்டத்தட்ட 50% நியர்பை. இதெல்லாமே பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பசங்களாகட்டும், இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான லெவல்ல இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த சிரியா, சோமாலியா இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப இந்த ஆரோக்கியமற்ற பெண்களோ அல்லது அந்த குழந்தைகளோ உருவாகி வரும்போது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நம்ம சமுதாயத்துல நிறைய நோயாளிகளோ அல்லது உழைக்கிறதுக்கு தெம்பில்லாத இளைஞர் கூட்டமா மாறிடும் அந்த இடம். அப்ப நம்ம நாடு எங்க போகும்? இத வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஊட்டச்சத்துகளுக்கான அந்த பெண்களுக்கான ஹெல்த் ரிலேட்டட் பட்ஜெட் இது எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. அப்ப இவ்வளவு குறைக்கும் போது எப்படி பெண்களுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும்? பெண்கள் ஆரோக்கியமா இல்லைன்னா எப்படி ஒரு குழந்தைகள் வந்து ஒரு நல்ல சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குழந்தைங்களை அவங்க பெத்து தர முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய இது கிடையாது, இதெல்லாம் ஒரு சமுதாய கேடு. ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு 100 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா 100 குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் நாளைக்கு அந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்க முடியும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு லேபர், அதாவது மேன் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம எல்லாருமே நோயாளிகளாக இருந்தா எப்படி நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும்? எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இன்னைக்கு நம்ம பெண்களே வேலைக்கு வரணும்னு நினைக்கிறோம். அப்ப நாளைக்கு இப்ப ஆண்கள் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைவா இருக்கிற ஆண்கள் வந்து பிறக்கிறாங்க, ஆண் குழந்தைகள் பிறந்து இந்த சமுதாயம் ஊட்டச்சத்து இல்லாத ஆண்களாக வருதுன்னா எப்படி அந்த சமுதாயம் முன்னேறும்? ஆகினால பாஜக வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, பாஜக வந்து சமுதாயத்திற்கே, ஆண்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் மற்றும் மனித குலத்துக்கே வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்சியா இருக்கு. அவங்க ஆட்சியில் அவங்க வந்து நடத்துறது வந்து ஆட்சி கிடையாது, அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, நாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல இந்தியாவில வந்து அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து நடக்குது. கொலை, கற்பழிப்பு, கூட்டுப்பாலியல், இந்த 3 சேர்ந்து கிட்டத்தட்ட 62 வழக்குகள் வந்து உத்தரப்பிரதேசத்துல மட்டும் வந்து பதிவாயிருக்கு. ஆனா இதை பற்றி அவர்களுக்கு, பாஜகவுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையிலும் பெண்கள் வந்து ஒரு போகப் பொருள்கள் அல்லது ஒரு சொத்து மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு அசையும் சொத்து, அவ்வளவுதான். அவங்க வந்து மனிதர்கள் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, ஜனவரி 2020 வந்து குத்துச்சண்டை வீராங்கனைகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த பிரிஜ் பூஷன்ங்கிறவர் வந்து MP, அவர் வந்து நீதி கிடைக்கலன்னு சொல்லி எவ்வளவோ போராடினாங்க. அவரை வந்து எடுக்கிறக்கே அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில எடுக்கும்போது அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே திரும்பவும் அந்த குழுவுக்கு வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தனா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் இனி விளையாட மாட்டேன் அப்படின்னு அந்த இதையெல்லாம் கழட்டி அந்த அம்மா வச்சுட்டாங்க. இவங்க என்ன பெண்களை வந்து பாதுகாக்கிறாங்க? பெண்களை பாதுகாப்போம், பெண்களை படிக்க வைப்போம், வாய் கிளியருக்கு வெற்று கோஷம் மட்டும் மோடி வந்து பேசிட, நாரி சக்தி நாரதான் அடிக்கிறாரு. அவர் பெண்களுக்கு ஒண்ணும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அதே போல பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் நேரடியாக 32% இருந்த வேலை செய்யும் பெண்களுடைய சதவீதம் வந்து இன்னைக்கு வந்து வெறும் 24% குறைஞ்சு, அதுக்கும் கீழே திரும்பவும் மீண்டும் வந்து 19% இன்னைக்கு ஆயிருச்சு. பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் அளவு குறைஞ்சு போச்சு. இது வந்து நம்மளோட பக்கத்து நாடான பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்காவை விட மிகவும் குறைவான சதவீதம். அப்ப நாம இந்த சதவீதம் குறைய நம்மளுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படும். இவங்க வந்து சும்மா நம்பர்ஸ்ல வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா உடனே நம்ம நாடு முன்னேறிடுச்சுன்னு அர்த்தமா? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பொதுவான மக்களுக்கு அது எந்த விதத்துல உதவியாச்சு? இந்த 5% வேலைக்கு போறவங்க அல்லது 15% டாக்ஸ் கட்டுறவங்க அப்படின்னு நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா இந்த 85% காமன் பீப்புளுக்கு அது எந்த விதத்துல உதவுச்சு? இந்த கேள்வி நம்மளுக்கு தோணல. ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து நம்மளுடைய பட்ஜெட் எல்லாம் அந்த 15% மேல இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப கீழே இருக்கிற இந்த 85% வந்து வரி கட்டலையான்னு கேட்டா நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கினா கூட அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம். அப்ப கட்டிட்டு இருக்கும் போது நம்மளை பற்றி ஏன் அவங்க பட்ஜெட் போடல? நம்ம குழந்தைங்களை பற்றியோ, நம்மளுடைய மக்களை பற்றியோ, நம்மளுடைய பெண்களை பற்றியோ ஏன் அவங்க சிந்திக்கல? அப்ப இது வந்து நம்ம ஒரு கேள்வி வைக்கணும் இல்லையா? ஆனா இவங்க அந்த சிந்தனையெல்லாம் வந்து பாஜகவுக்கு என்னைக்குமே கிடையவே கிடையாது. ஏன்னா
இதுலயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து வரிகள் வந்து அதாவது ஏழை தட்டு மக்களுக்கு வந்து நடுத்தர மக்களுக்கிட்ட இருந்து கம்மியாகவும் கார்பரேட் இருந்து அதிகமாகவும் வாங்கிட்டு இருந்தாங்க. செலவு செஞ்சது, அதாவது அந்த வாங்கின வரியை வச்சு செலவினங்கள் இருக்கும் இல்லையா, அந்த செலவினம் அதிகமாக செலவிட்டது வந்து இந்த நடுத்தர மக்களுக்காக செலவிட்டாங்க, பணக்காரர்களுக்கு கம்மியா செலவிட்டாங்க. ஆனா இங்க உள்டாவா இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க வந்து மக்கள் மேல எந்தவித இதுவும் அவங்களுக்கு கிடையாது. அந்த நம்மளுடைய நாட்டுடைய சொத்து வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு இப்போ 1 கோடி 2 கோடின்னு வைக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு சொத்து வைக்கிறோம், வளம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூல கிட்டத்தட்ட 99% வெறும் 63 பேர்கிட்ட தான் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு நாட்டுக்கு இப்ப நம்ம நாடோட நம்மளுடைய இது எல்லாத்தையும் பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டானுங்க. இப்ப நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு திடீர் தேவை வருது, ஒரு பெரிய பேரிடர் வருதுன்னா கவர்மெண்ட் செய்யணுமே. இன்னைக்கு உக்ரைன்ல வந்து அவங்க குழந்தைங்களை போய் கூட்டின்னு வர்றதுக்கு நம்ம கிட்ட சொந்த இது இல்ல, ஏரோப்ளேன் இல்ல. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து பிரைவேட் காரன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? இந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 40,000 கோடி லீகலைஸ்டு லூட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதை நான் படிச்சேன், ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். அப்போ நீங்க வந்து பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நீங்க 40,000 ரூபாய் அடிச்சீங்களே, இந்த ஏழை விவசாயிகள் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க தனியாருக்கு வந்து 40,000 கோடி அனுப்பிச்சு விட்டு இருக்கிறீங்க. ஏன் அது நம்ம கவர்மெண்ட் பாதுகாப்பு அந்த எல்ஐசி மாதிரி ஒரு இது இருந்திருந்ததுன்னா எவ்வளவு ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கும், அப்ப நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கலாம் நம்மளுடைய விவசாயிகளுக்கு. அப்ப இவங்க பிரைவேடைசேஷன் ஆகட்டும் எதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எந்த விதத்திலையும் சாதகமா அவங்க வந்து செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. அதே போல வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து 54% இருந்து 52% போயிருக்காங்க. விலையில்லா உஜ்வாலா திட்டம் அப்படிங்கறது ஒண்ணு கொண்டு வந்து அதுல வாங்கினவங்கல்ல 4ல் ஒருத்தர் மட்டும்தான் 1க்கு 4 பேர் வந்து மறு சிலிண்டர் அவங்க வாங்கவே இல்லை. அப்புறம் இன்னும் கிராமத்துல வந்து 47% பெண்கள் வந்து விறகு அடுப்பை தான் வந்து உபயோகித்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த மகளை காப்போம் மகளை படிக்க வைப்போம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல வந்து ஒதுக்கப்பட்ட பணத்துல 80% விளம்பரத்துக்கு 848 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல வந்து 623 கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல வெறும் 25% மட்டும்தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் 156 கோடி தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதே போல நிர்பயா திட்டத்துல 2014 இருந்து 2021 வரைக்கும் அவங்க எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் வந்து 12,000 கோடி. ஆனா அவங்க அப்ரூவ் பண்ணது வந்து 9,177 கோடி தான் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுல ரிலீஸ் பண்ணது 4,192, அதுலயும் பாதி. அப்புறம் அதுல செலவு பண்ணது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2,000 சொச்சம். இந்த லட்சணத்துலதான் அவங்க வந்து பெண்களுக்கான எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து இன்னும் வந்து 11% பெண்களுக்கு வந்து பேறுகால உதவிகள் வந்து இன்னும் போகல நம்ம ஊர்ல. இன்னும் 7 லட்சம் கிராமங்களுக்கு வந்து மின்சாரம் எல்லாம் போகாம இருக்கு. அது மாதிரி 11% பெண்களுக்கு வந்து பேறுகால உதவிகள் போகல. சரி, நகரத்துல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு ஆகிற செலவு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து டீனேஜ் பிரெக்னன்சிங்கிறது வெறும் 1% தான் குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க, இந்த வயதெல்லாம் ஏதோ மாத்தினாங்க, கல்யாண வயது அப்படியே இருந்தா கூட டீனேஜ் பிரெக்னன்சி வந்து வெறும் 1% தான் குறைஞ்சிருக்கு. அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல. அதே போல 15 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள 8% பெண்கள் வந்து கருவுற்று இருக்காங்க, இன்னும் வந்து தாயாயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது இல்லாம பெண்கள் வந்து கர்ப்பப்பை கேன்சரோ அல்லது மார்பு புற்றுநோய் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து வெறும் ரொம்ப கர்ப்பப்பை கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறவங்க வெறும் 2% பெண்கள், 1.9% பெண்கள் தான் இருக்காங்க. மற்றும் வந்து இது மார்பு புற்றுநோய் அடையாளம் கண்டுக்கிறவங்க வெறும் 0.9% தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன? மோடி மட்டும் மூஞ்சி காமிச்சிட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி நன்மையில செய்ய முடியும்? நமக்கே தெரியும். நான்லாம் வந்து ஒரு 7வது 8வது இருக்கும் படிக்கும்போது நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒண்ணு எங்க பார்த்தாலும் இருக்கும். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த ஆடு எங்க பார்த்தாலும் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆடு பெண்களுக்கு ஊட்டச்சத்து பத்தியோ அல்லது பெண்களுக்கு இந்த மார்பு புற்றுநோய் பத்தி ஒரு விழிப்புணர்வோ அல்லது கர்ப்பப்பை கேன்சர் பற்றிய ஒரு விழிப்புணர்வோ எங்காவது நம்ம பார்த்திருக்கிறோமா? இந்த ஆள் மூஞ்சியை போட்டுக்கிறதுக்கு இந்த ஆள் இருக்கிற அரசு பணத்தை எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி 7,000 கோடி 8,000 கோடி இந்த ஆளுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தி நமக்கு என்ன பயன்படுத்தினார்? இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நமக்கு என்ன செஞ்சார்? நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? குழந்தை திருமணம் வெறும் 3% தான் குறைஞ்சிருக்கு. இதுலயும் வந்து இன்னும் 23% குழந்தை திருமணம் வந்து நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமானது. இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. இந்த பிரச்சனைகள் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து அதை பண்ணிட்டு வரணும். இப்ப கம்ப்ளீட்லி நடுவுல வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. பாஜக பீரியட்ல வந்து கண்டிப்பா பெண்களுக்கான எந்த ஒரு திட்டங்களும் வந்து சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல அப்படிங்கிறதுக்கு நமக்கு டேட்டா, இப்ப நான் சொன்ன டேட்டா எல்லாம் அதுதான். ஓகே, அப்போ இந்த மாற்றத்தை வந்து யார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து நாம இந்த முறை கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் வந்து 5 நீதிகளை வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நீதிகள். ஏன்னா பெண்கள் வயதாகும் போது இதுல இன்னொரு சமுதாய பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை நான் வந்து ரொம்ப ரீசெண்டா படிச்சேன். என்ன படிச்சேன்னா, வயதான பெண்கள் வந்து அதாவது சம்பளம் வாங்க முடியாத அல்லது பென்ஷன் வாங்காத பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மாடர்ன் லைஃப் வந்துருச்சு. அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ விரும்புறாங்க. அது இல்லாம வயதானவர்களுடைய அவங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி காரணங்களால அந்த பெண்கள் வெகுவாக ஒதுக்கப்படுகிறார்கள் சமுதாயத்துல. அதாவது அவங்க வந்து குடும்பத்துல ஒதுக்கப்படுறாங்க. அதனால அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது. சோ இதுவும் ஒரு சமுதாய கேடுதான். நம்ம வந்து இதை வீட்டோட நினைச்சுக்கிறோம், வீட்டு பிரச்சனையோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பட் இதுவும் ஒரு சமுதாய கேடு. அப்ப இது மாதிரி இருக்கிற பல சமுதாய கேடுகளை பற்றி ஒரு அரசாங்கம் தான் சிந்திக்கணும். ஹலோ தோழர் கேக்குது, இணைப்புல. ஓகே ஓகே, கொஞ்சம் ஓகே ரெக்கார்ட் மேடம் சரியா கேட்கல. ஹலோ, எஸ் ப்ளீஸ். கேக்குதுங்களா? கேக்குது மேடம், கேக்குது. சரி. அதனால இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பெண்கள் சமுதாயத்துக்கு வந்து எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத பத்தி யார் சிந்திக்கிறாங்க, எந்த தலைவர் சிந்திக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஓட்டளிக்கணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தணும். நாம வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் போடுங்க, டிஎம்கே போடுங்க, ஏடிஎம்கே போங்கன்னு தனித்தனியா கேட்க வேண்டியதுல யாரு பெண்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, அல்லது என்ன செய்வோம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. பொய் சொன்னவனை நம்பாதீங்கன்னா அவன் சொல்லிட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் செய்யல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நிதர்சனமா வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து வருடத்துக்கு 1 லட்சம், அதாவது மாதத்துக்கு 8,500 ரூபாய் வீதம், வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மத்திய அரசு வேலையில 50% இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ், ஆஷானா ஹெல்த் கேர், சுகாதார துறையில இருக்கிற அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் அங்கன்வாடியில இருக்கிறவங்க, மத்திய உணவு திட்டத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் மத்திய அரசோட ஷேர் இருக்கும் இல்லையா, அந்த சம்பளத்தை வந்து டபுள் ஆக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அதிகாரி, பெண் அதிகாரி ஒருவரை வந்து அவங்க நியமிச்சு பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்களுக்கும் அவங்க துணை இருக்கிற மாதிரி அந்த பெண்களை வந்து நாங்க அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை செய்யற பெண்களுக்கு வந்து ஒரு விடுதி கட்டித்தரப்படும். அதுல வந்து நல்ல உணவும் பாதுகாப்பும் இருக்கிற மாதிரியான ஒரு விடுதிகள் வந்து கட்டித்தரப்படும். அதை வந்து வெரி சூன் இந்தியாவில டபுள் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம வந்து மேடம் கேட்ட மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே, இது மாதிரி எல்லாம் இருக்கு, யாரு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ, இந்தியாவுடைய 50% மக்கள், அதாவது பாப்புலேஷன்ல 50% பெண்கள் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற சொத்துகள்ல 90% மேல ஆண்கள் பேர்ல தான் இருக்கு, பெண்கள் பேர்ல கிடையாது. அப்ப பெண்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குதுன்னு கூட புரியல. அப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். படிக்க வைக்கிறோம், ஆனா வேலைக்கு போகிற சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வேலைக்கு போக வேண்டிய தேவைகள், அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறதுலயும் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து எங்களுக்கு வந்து குழந்தைங்களை வளர்க்கறது, இதுக்குன்னு எங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் நடுவுல தேவைப்படுறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு 30-35 வயசுல ஒரு செகண்ட் கேரியர் செட் பண்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசுறதுக்கு பெண்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும். அதனால இந்த 33% தரேன்னு சொல்லி பாஜக போய் சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டிக்கிட்டாங்க இல்லையா, அது இன்னும் தர்றதுக்கே 2034 ஆகும்னு சொல்றாங்க. அது நடக்காது. அடுத்த முறை, இந்த முறை வந்து 2024 காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு இம்மிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் 2026 கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையினால வந்து எல்லாரும் வந்து இந்த கருத்துக்களை வந்து பொதுமக்களிடம் கொண்டு சேருங்க, விழிப்புணர்வை உருவாக்குங்க, ஒன்று சேருங்க. புரட்சி செய்தால் மட்டுமே பாஜகவை துரத்த முடியும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம். அதாவது இன்னைக்கு நன்றி மேடம். தலைப்புங்கிறது வந்து பாஜகவில் பெண்கள் சீர்திருத்தங்களோட வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து சிறப்புரையை மீறி இன்னைக்கு அடுத்த ஒரு சிறப்புரையை நடத்தி இருக்கிறோம். நாளைக்கு வந்து நம்மளோட சோஷியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் குழுவின்